வணங்குகிறேன். எல்லாருக்கும் எல்லா சிந்தனையும் வந்துடாது, எல்லோருக்கும் எல்லாம் வந்துடாது. அதில் இப்படி ஒரு சமூக சேவை செய்ய வேண்டும் என்கின்ற விழிப்புணர்வோடு இந்த இடத்தை நல்கிய அந்த மகா புண்ணியருக்கு கோடி நமஸ்காரங்கள், பலத்த கரவொலி. அதில் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இது ஒரு குட்டி அரசாங்கம். வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் ஒரு குட்டி அரசாங்கம், மிகப்பெரிய சாதனை. நான் பிரமிச்சு போயிட்டேன். உள்ள நுழைஞ்சதிலிருந்து அங்கே வழிபடும் முறை, அந்த தலைவர்கள் முற்றத்தில் வச்சு வணங்கின முறை, பசுமை நடைபயணம், அப்படியே வரும்போது ராசி வனம், கோல் வனம், நட்சத்திர வனம், இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக அதெல்லாம் பார்த்து வரும்போது உண்மையிலே ஆலயத்திற்குள் அமர்ந்து தியானம் செய்தால் என்ன ஆற்றல் கிடைத்ததோ அத்துணை ஆற்றலும் இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுக்குள்ள, இந்த வனாலயத்துக்குள்ள கிடைக்குது. முதல்ல இதை ஏற்படுத்திய அத்துணை இதனுடைய தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் அறம் காவலர் மரம் காவலர் என்று அவர் பிரித்து சொன்ன விதம் ரொம்ப ஈர்ப்பு. அதை விட இந்த இடத்துல ஐயா சொன்னதை போல இந்த இடத்துக்கு வந்தவங்க வெளியில் போகிறதுக்கு மனசே வராது. அதில் பாரம்பரியத்தையும் கொண்டு வந்து சேர்த்தாங்க. அந்த நடனம் நம்ம சொல்கிறோம், பார்ப்பதற்கு கொஞ்ச நேரம் தான் நம்ம பண்ணுறோம். அது எத்தனை சிரத்தை எடுத்து அந்த ஆசிரியர்கள் அந்த வள்ளி கும்மியை ஒருத்தர் கூட ஒரு கையை கூட கொஞ்சம் வேற மாதிரி கொண்டு போகல. குதிப்பதாகட்டும், நடப்பதாகட்டும், அல்லது கைகளை தட்டுவதாகட்டும், இப்படித்தான் நாம் தெம்போடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு தான் அந்த வள்ளி கும்மி. ஆக அந்த வள்ளி கும்மியை கொடுத்த அந்த குழுவினருக்கும் மனமார்ந்த பாராட்டுக்கள். இதில் பிரமிப்பு என்னன்னா, அவர்கள் அந்த ஆடுகிற போது விஞ்ஞான ரீதியான ஒரு சில செய்திகளை சொல்கிறேன் பாருங்க. கைகளை தட்டுறாங்க, கைகளை தட்ட 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 உடல் முழுவதும் வர்ம புள்ளிகள் இயங்கிருது. அதே போல் கால்களை தட்ட 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 வர்ம புள்ளிகள் அனைத்தும் இயங்குகிறது. இப்போ நாங்கள் எங்களுடைய கோட்பாடே அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் இருக்கிறது. அண்டத்தில் என்ன இருக்கிறது? நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. இந்த 5 தான் உலகத்தில் மிக உயர்ந்த சக்திகள். இந்த பிண்டம்னா உடம்பு. இந்த உடம்புக்குள்ளேயும் இந்த 5 சக்திகள் தான் இருக்கு. சமநிலையில் இருந்துருச்சுன்னா எந்த நோயும் இல்லை. சமநிலையில் வச்சுக்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா வந்த நோய் ஓடிடும். அதே போல நம்ம வசிக்கக்கூடிய இடத்துல இந்த 5 ஆற்றல் சமநிலையில் இருக்கணும். சமநிலையில் இல்லைன்னா பிரச்சனை 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 தான். ஆக அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் இருக்கணும். பிண்டம் என்றால் உடம்பு இருக்கணும். எப்படி இருக்கணும்? சமநிலையில் இருக்கணும். நம்ம வசிக்கக்கூடிய இடத்திலையும் இந்த 5 ஆற்றல் சமநிலையில் இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. ஆனந்தமான வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தா இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காரலாம். இதெல்லாம் பிரபஞ்ச மகாசக்தியால் நிறைந்த இடம். ஐயா சொன்னதை போல ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு போகிறதுக்கு உண்டான அந்த மனம் வந்துடும். அப்படிப்பட்ட பிரபஞ்ச மகாசக்தி நிறைந்த இடத்தை உருவாக்கி இருக்காங்க. பூரா மரங்கள் வச்சு ரொம்ப அழகு. அந்த மூங்கில் நடைபாதை இருக்கு பாருங்க, ஒப்பற்ற. நான் என்னென்னவெல்லாம் கனவை கண்டேனோ, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையின் ஓரத்திலே ஆனைமலை சாரல் என்கின்ற பெருமாள் சுவாமி மலை அடிவாரத்தில் ஒரு 3 ஏக்கர் நிலத்தில் நான் என்னென்னவெல்லாம் பண்ணணும்னு நினச்சனோ அது கனவு தான் கண்டேன். ஆனால் முதல் முறையாக அதை இந்த இடத்துல பார்க்குறேன். அதை உற்பத்தி செய்த அத்தனை பேருக்கும், குழந்தைகளாக விளையாடலாம், பெரியவங்களாக நடைப்பயணம் போடலாம். அந்த ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு உண்மையிலே ரொம்ப அற்புதம். ரொம்ப பிரமிச்சிட்டு போயிட்டேன். இவ்வளவு அழகாக அந்த நடைபாதையை உருவாக்கி, நட்சத்திர வனத்தை உருவாக்கி, கோல் வனத்தை உருவாக்கி,
என்னே அழகு, என்னே அற்புதம். இந்த சிந்தனை உதித்த, அதனால தான் சொன்ன, இந்த சிந்தனை யாருக்கெல்லாம் உதித்ததோ அவர்களை பெற்றெடுத்தவர்களை முதல்ல நான் பணிஞ்சு வணங்கணும். அதுதான் உண்மையிலேயே அவர்களுக்கு கிடைக்கும் பாராட்டு. அதாவது நம்ம எல்லாத்துக்கும் பொது செயல்பாட்டில் பொது வெளியில் வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் இந்த பல்லடத்தில் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன், இந்த ஃபவுண்டேஷன் என்னுடைய ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஊரிலும் இதனுடைய கிளைகளை தொடங்கி தமிழகம் முழுவதும் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் நிரம்பி எல்லா பக்கமும் இந்த இளைஞர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இதை மென்மேலும் பெருக்கி உலகளாவ செய்ய வேண்டும் என்பது அன்பான வேண்டுகோள். அதற்குண்டான முயற்சிகளை அந்த நிறுவனத்தை சார்ந்த, இந்த ஃபவுண்டேஷனை சார்ந்தவர்கள் எடுக்க வேண்டும். இவங்க சொன்னது கைதட்டலுக்கு வருவோம். உச்சி முதல் பாதம் வரை 72,000 நாடி நரம்புகளை கொண்டது இந்த உடம்பு. அதுதான் பிண்டம். அண்டம்ங்கிறது உலகம், பிண்டம் என்பது உடம்பு. அண்டத்தின் இயக்கமும் பிண்டத்தின் இயக்கமும் ஒன்றுதான். அண்டத்தில் 5 ஆற்றல் இருக்கிறது சமநிலையில், பிண்டத்திலையும் நாம பிறக்கிற போது சமமாக தான் இருக்கு. வெளியில வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த பிரபஞ்ச மகாசக்தின்னு சொல்லக்கூடிய 5 ஆற்றல் ஒன்று ஏறி ஒன்று இறங்குது. ஒன்று ஏறனா ஒரு நோய், ஒன்று இறங்குனா இன்னொரு நோய். பேலன்ஸா வச்சுக்கிறதுக்கு யாருமே சொல்லித்தரல. அப்ப பேலன்ஸா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உடம்ப பக்குவப்படுத்தணும். அதில் அவங்க வள்ளி கும்மியில் ஆடினாங்க. கால்களை தட்டி, கைகளை தட்டி. முதல்ல கையை இப்படி தட்டி பாருங்க. எல்லாம் கைகளை நல்லா தலைக்கு மேலே வச்சு தட்டுங்க. நல்லா தட்டலாமே, நல்லா. இன்னும் பத்தலையே. யாருக்கும் தூக்கம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் முதல்ல தட்ட சொல்றேன். நல்லா தட்டுங்க இன்னும். ஏன்னா இந்த இடம் ரொம்ப ரம்மியமாக இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக ஒரு கவனத்தை ஒரு இடத்துல வச்சாலே தூக்கம் வந்துடும். ஆனால் ரொம்ப அற்புதம். இப்போ கைகளை தட்டுனீங்களே, கையில் என்ன நடக்குது? நாங்கள் உக்காந்துட்டு தான் சார் இருக்கிறோம், ஒன்றும் நடக்கல அப்படிங்களா? கையை தட்டினீங்களே, என்ன நடந்தது? சத்தமா சொல்லுங்க. அதிர்வலைகள். இதுதாங்க அதிர்வலைகள் உருவாகிறது. எங்க? உச்சி முதல் பாதம் வரை 72,000 நாடி நரம்புகள் இந்த உடம்பு. இந்த உள் உறுப்புகளினுடைய அத்தனை நரம்புகளினுடைய முடிச்சுக்களும் சந்திக்கும் இடம் உள்ளங்கை. இப்படி தட்ட 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 இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். வள்ளி கும்மி செய்தவர்களுக்கு எந்த நோயும் வராது, வரவே வராது. அவ்வளவு அழகு. அழகுன்னா அழகு. அந்த கால்களை தட்டி கைகள், நான் என்ன சொல்ல வரணும் அதை நடனத்தில் காமிச்சிட்டு போயிட்டாங்க. நடனத்தில் காமிச்சிட்டாங்க. கைகளை தட்டினால் உச்சி முதல் இடுப்பு வரை இரத்த ஓட்டம் சீராகும். கைகளை தட்டினா உச்சியிலிருந்து இடுப்பு வரைக்கும் உள்ள என்னென்ன அவயங்கள் இருக்கிறதோ அத்துணை அவயங்களும் என்னாகும்? சீராயிடும். நோய் நொடியே வராது. ஏன்னா அது குனிந்து வளைந்து நெளிந்து வேண்டிய சுவாசத்தை, சுவாசம்தான் உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு உணவே காற்று தான். அதை அழகா பண்ணனாங்க. அதே போல கால்களை தட்டுற போது இடுப்பிலிருந்து கால் வரைக்கும் இரத்த ஓட்டம் சீரி, அந்த நோயும் வராது. இங்க கைகளை தட்டிட்டு கால்களை தட்டுங்க. ஒரு நிமிஷம் வீட்டில் காலையில் எந்திரிச்சு உடனே இதை பண்ணுங்க. ஒரு சின்ன ஆலோசனை. கைகளையும் தட்டுங்க. நல்ல கைகளை கால்களையும் தட்டுங்க, காலை தட்டுங்க. பதவர்மம் ஆக்டிவேட் ஆகும். இந்த சுறுசுறுன்னு இருக்கிறதானுங்க ஆக்டிவேஷன் ஆஃப் வர்மா பாயிண்ட்ஸ். வர்ம புள்ளிகள் இயங்கினால் நோய் ஓடி போயிடும். கால்களை தட்டணும்னா இடுப்பிலிருந்து கால் வரைக்கும் சூப்பரா ரத்த ஓட்டம். கால் மரத்து போச்சு, கால் வலிக்குது, முழங்கால் வலி, கெண்டைக்கால் இழுத்து பிடிக்கிறது எதுவுமே வராது. அவ்வளவு அழகான சொன்னாங்க. அது இல்லாமல் கையை ஏன் தட்டுறோம் தெரியுங்களா? இப்போ நீங்கள் எல்லாம் ஏன் கை தட்டுறீங்க? ஒருத்தர் செயற்கரிய செயலை செய்து விட்டால் அவர்களை மகிழ்விக்கும் பொருட்டு என்ன செய்கிறோம்? கைகளை தட்டுறோம். அப்போ ஆனந்தமும் வந்துடும். கைகளை தட்டுற போது என்ன வருது? நாம் வசிக்கும் இடத்திலே ஆனந்தம் இருக்க வேண்டும், ஆனந்தமாய் வாழ வேண்டும். கைகளை தட்டிட்டு கால்களை தட்டினா அந்த நாள் முழுவதும் சோர்வில்லாமல் அழகா நம்ம இயங்க முடியும். அப்படி கெண்டைக்கால் இழுத்து பிடிக்காது, எதுவுமே வராது, நோய்கள் வராது. நோய் இம்யூனிட்டி பவர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நோய் எதிர்ப்பு சக்தி இதில் வந்துடும். அதனால தான் பயிற்சி அவசியம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த பஞ்சபூத ஆற்றலை
பிரபஞ்ச மகாசக்திய காஸ்மிக் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்ச மகாசக்திக்கு இன்னொரு பெயர் உண்டு, மல்டி விட்டமின் ரேஸ். இதுக்கு என்ன பேருங்க? மல்டி விட்டமின் ரேஸ். அனைத்து விட்டமின்களின் கலவை பிரபஞ்சத்திலேயே இருக்கு. எல்லாமே பிரபஞ்சத்தில் இருக்குது. அதனால தான் அடர்ந்த வனங்களிலும் மூலிகை வனங்களிலும் சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள், ஞானியர்கள் எல்லாம் அமர்ந்து தியானம் செய்தார்கள். அவங்களுக்கு உணவே இல்லை. ஏன்னா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மல்டி விட்டமின் அவங்க எடுத்துக்கிறாங்க. தியானத்தை மேற்கொண்டார்கள், தவத்தை மேற்கொண்டார்கள். எப்போ அதை தியானத்தையும் தவத்தையும் கலைச்சிட்டு வெளியே வர்றாங்களோ அப்போதான் அவங்களுக்கு பசிக்குது. அது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஆனந்தம் எப்போவுமே இருக்கணும். காலையில் எந்திரிச்சுன்னா வீட்டில் கைகளை கால்களை தட்டிட்டு எல்லா வேலையும் செய்யுங்க, அல்லது மூச்சு எடுத்துக்கணும். இந்த பஞ்சபூதத்தை படைத்தது ஒரு சக்தி, கண்ணுக்கு தெரியாத காணாத சொரூபம். கண்ணுக்கு தெரியாத காணாத சொரூபம். அந்த கண்ணுக்கு தெரியாத காணாத சொரூபத்தை ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொருவர் ஒவ்வொரு பெயரை சூட்டி இருக்கிறார்கள். 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த திருமூலர் ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்றார். 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த முகமது நபி ஏக இறை என்றார். மூசாவும் நாரே தக்குபி அல்லாஹு அக்பர் என்றார். ஒன்றே குலம், ஒருவனே தேவன். திருமூலர் என்ன சொன்னாரோ அதை தான் எல்லாம் சொல்றாங்க. அத அருள் பிரகாச வள்ளலார் என்ன சொன்னாரு? அருள் பெருஞ்சோதி என்று அழகாக சொன்னார். சித்தர்களுக்கெல்லாம் தலைவராக விளங்கக்கூடிய, எல்லாம் வல்ல பிரம்மத்தினுடைய சாரமாய் விளங்கக்கூடிய சத்யேந்திரர் என்ன சொன்னார்னா, மகா பிரம்மம் என்று சொன்னார். என்ன சொன்னாருங்க? மகா பிரம்மம். சொல்லுங்க. பஞ்சபூதத்தை படைத்த ஒரு கண்ணுக்கு தெரியாத காணாத சுரூபம் மகா பிரம்மம். இந்த பிரம்மத்துக்கு மேல ஒரு சக்தி கிடையாது. அந்த பிரம்மத்தினுடைய அருள் கருணை தான் பஞ்சபூதம். அந்த பஞ்சபூதம் இல்லைன்னா யாருமே இல்லை. அந்த பஞ்சபூதத்தை நிறைத்து வைத்திருக்கக்கூடியது தான் இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன். உள்ளுக்குள்ள வந்தேன். பஞ்சபூதம் அல்லால் உலகத்தில் ஓர் இயக்கம் கிடையாது. அந்த பஞ்சபூத ஆற்றலை அந்த மரங்களின் மூலமாகவும், செடிகளின் மூலமாகவும், காற்றின் மூலமாகவும், மண்ணின் மூலமாகவும் பஞ்சபூத ஆற்றலை நிரப்பி வச்சிருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல காலை வச்சாலே அந்த அதிர்வலைகள், அவங்க சரியான பெயர்ல வனம்னு வைக்காம வனாலயம். ஆலயத்துக்கு போனால் என்ன ஆற்றல் கிடைக்குமோ அதே ஆற்றல் உள்ள நுழைஞ்சாலே கிடைக்குது. அது சிந்தித்து வைத்தார்களா, தெரிந்து வைத்தார்களா, தெரியாமல் வைத்தார்களா தெரியல. ஆனால் இந்த இடம் பிரபஞ்ச மகாசக்தியால் நிச்சயம் இதுக்குள்ள வந்தா எப்பேற்பட்ட நோயும் போயிடும். அது நடந்து காலார நடந்து வந்தாலே போயிடும். இது ஒவ்வொன்றையும் சிந்திச்சு செயல்பட்டிருக்காங்க. அது இல்லாமல் உள்ள நுழையிற போது அந்த சிஸ்டம், டிசிப்ளின் ரொம்ப வெல் மேனர்டு. இந்த டிசிப்ளினை உருவாக்கி அந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். ஆக இந்த பஞ்சபூத ஆற்றலை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம இந்த கைகளே எடுத்துக்கலாம். கையை நம்ம எப்போ தட்டுறோம்? ஆனந்தம் வருவதற்காக தட்டுறோம். ஆனந்தம் இந்த மண்டபம் முழுவதும் வியாபிச்சுக்கும். மூச்சு அப்படி எடுத்துக்கணும். பஞ்சபூதத்தை படைத்தது கண்ணுக்கு தெரியாத காணாத சொரூபம். அதை மகா பிரம்மம்னு சொல்றோம். என்னவென்று சொல்கிறோம்? அது போடுற பிச்சை தானுங்க நம்ம. இந்த உலக இயக்கமும் உடம்பின் இயக்கமும் சரியா இருந்ததுன்னா எந்த நோயும் இல்லை. இந்த உடம்பின் இயக்கம், உலகத்தின் இயக்கம், உலக இயக்கம் ஓம்காரம். உலகம் பூமி சுத்துது இல்லைங்களா? பூமி சுத்துறதுனுடைய நாதம் என்னவென்று சொல்லி நம்ம சொல்லல, வேலை நாட்டு அறிஞர்களே கண்டுபிடிச்சு அப்படின்னு சொல்லுதுன்னு சொல்லி சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. நம்ம காதை அப்படி அடைச்சு பாருங்க, நமக்குள்ளேயே அந்த இயக்கம் இருக்கிறது பார்க்கலாம். காதை அடைச்சு பார்த்தனா உள்ள இப்போ நமக்கு ஒன்றும் தெரியாது. காதை அடைச்சு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதே நாதம் உள்ளுக்குள்ள ஓடும். அப்ப உடம்பின் இயக்கமும் உலகத்தின் இயக்கமும் ஒன்றுதான். இந்த உலகத்தின் இயக்கத்திலிருந்து உடம்பின் இயக்கம் விலகி நிற்கிறது தாங்க நோய்.
உலகத்தின் இயக்கத்திலிருந்து, இயற்கையிலிருந்து முரண்பட்டு நம்ம மாறினோம்னா நோய் வந்துடுது. ஸோ அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன யுத்தி. நம்ம கைகளை தட்டணும், கால்களை தட்டணும். கால்களை தட்டினா ரத்த ஓட்டம் சீராயிருது. இந்த கையை அப்படி வச்சுக்கிட்டு மூச்சை நல்லா எடுத்துகிட்டு பாருங்க. ஏன் நம்ம ஓம் மகா பிரம்மே நமகன்னு சொல்லணும்னா, பஞ்சபூதங்கள் இல்லால் அது போடுற பிச்சையில் தான் நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம் என்றால், அதில் முதல்ல பஞ்சபூதத்தை பிச்சை எடுத்து வாழும் முதல் மனிதன் நானாக இருக்கட்டும். எல்லாருமே அப்படிதான். ஏன்னா நம்ம வர்றவங்களை இப்போ சொல்ல முடியாது. ஸோ பஞ்சபூதத்தை பிச்சை எடுக்கும் முதல் பிச்சைக்காரன் நான். அது இல்லைன்னா நான் இல்லை. காற்று இல்லைன்னா நான் நடக்க முடியுமா? பிணம். காத்து இல்லைன்னா, இந்த இடத்துல காற்று இருக்கிறது ஆனால் பார்க்க முடியவில்லை. இது இல்லைன்னா நாம் இல்லை. எந்த ஜீவராசியும் இல்லை. இந்த மண்ணு இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. இந்த மண்ணை அழகுபடுத்தும் தன்மை இரண்டாவது. முதல்ல இந்த மண் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. தண்ணீர், யோசனை பண்ணி பாருங்க. இதை படைச்ச சக்தி எப்பேற்பட்ட சக்தி. தண்ணி ஒரு டிராப் கையில் எடுத்து வச்சு பாருங்க. உருவம் இல்லை, வடிவம் இல்லை, நிறம் இல்லை. ஆனால் அந்த தண்ணீர் இல்லை என்றால் யாரும் இல்லை. அதாவது ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இதெல்லாம் உருவாக்கி இருக்கு. அதைத்தான் கண்ணுக்கு தெரியாத காணாத சொரூபம்னு சொல்றோம், இறைன்னு சொல்றோம், ஏக இறைன்றோம். மண்ணு கையில ஒரு துகள் எடுத்து வச்சு பாருங்க. மண்ணுன்னா என்ன? உருவம் இல்லை, வடிவம் இல்லை, நிறம் இல்லை, அது என்னவோ மாதிரி இருக்கு. ஆனா அதற்குள்ள தங்கம், வெள்ளி எத்தனை இருக்குது. பித்தளை, செம்பு, நிலக்கரி எத்தனை இருக்குது உள்ளுக்குள்ள. அத்தனையும் இந்த பஞ்சபூதத்துல. நிலம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. மண்ணுன்னா என்ன? எல்லாம் இதை படைக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ரோல் மாடல் வேணும். ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றால் ஒரு ரோல் மாடல் வேண்டும். பறவையை கண்டான், பறவையை கண்டான். அதான் சித்தர்கள் சொல்றாங்க, பறவையை கண்டான் விமானம் படைத்தான் அப்படின்னு போகாத. உன் அறிவை தட்டி எழுப்பு. எண்ணற்ற பறவைகள் இருக்கிறது. வண்டு, பட்டாம்பூச்சி, கிளி, குயில், புறா, பருந்து, சேவல். எந்த பறவையை கண்டான்? எந்த பறவையை கண்டான் விமானம் படைத்தான்? உன் அறிவை தட்டி எழு. அதுதான் சித்தம், பேரறிவு. சித்தர்களால் சொல்லப்பட்ட பேரறிவினில் ஒரு சிறு பகுதி உங்களுக்கு இந்த கொஞ்ச நேரத்தில் கொடுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். எந்த பறவை விமானம் போற மாதிரி குடு 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 குடுன்னு ஓடி அப்புறம் மேல டேக் ஆஃப் ஆகுது? சிந்திக்கணும். மயில், அவர் கிளாப் பண்ணுங்க. மயில் ஒன்று மட்டும்தான் குடுகுடுன்னு ஓடி அப்படி மேல போகும். மற்ற பறவைகளால் நின்ன இடத்திலிருந்து போகும். அப்ப பறவையை கண்டான் விமானம் படைத்தான் போகாம எந்த பறவையை கண்டான்? உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் சொல்றேன், ஒரு நோய் வருதுன்னா பயந்துக்க கூடாது. எதனால வருது கண்டுபிடிக்கணும். அதை எப்படி விரட்டுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ஐந்தின் ஆற்றல், ஐந்தினால் ஆனது உலகம், ஐந்தினால் ஆனது உடம்பு, ஐந்தினால் ஆனதுதான் இந்த செடி கொடி தாவரம் எல்லாமே. அனைத்தும் ஐந்தினால் ஆனதுதான். இந்த அஞ்சும் சமமா வச்சுக்கணும்னா கைகளை தட்டிட்டு கையை அப்படி வச்சுக்கிட்டு முன்னாடி ஒரு தீபத்தை போட்டுக்கிட்டு மூச்சு எடுத்து பாருங்க. அப்படி மூச்சு எடுத்துக்கணும். உள்ள இருக்கக்கூடிய அவயங்களுக்கு பூரா என்னதுங்க? காற்று தான் உணவு. அதை கொடுக்கணும். பிரம்மத்தினுடைய அருள் கருணை இப்ப இறங்கிடும். பிரம்மத்தினுடைய அருள் கருணை இறங்கிடும். கைகளை அப்படி வச்சுக்கிட்டோம், மூச்சு எடுத்துக்கிறோம் பாருங்க. அடிநாபியிலிருந்து மகா பிரம்மமே நமக அப்படின்னு ஒரு 30 முறை சொன்னோம்னா அந்த இடத்துல ஆலயத்தில் கோபுர கலசம் என்ன வேலை செய்தோ அதை உங்க திருக்கரங்கள் செஞ்சிடும். கோபுரத்திலே உள்ள கலசம் என்ன வேலையை செய்கிறதோ அதே வேலையை உங்கள் திருக்கரங்கள் செஞ்சிடும். இதில் இந்த உள்ளங்கையில் பிரபஞ்ச மகாசக்தி ஊடுருவும். நன்றாக சுவாசத்தை எடுத்துக்கிட்டு 3 முறை எங்க கவனம் வைக்கணும்? புருவ மத்தியில். 4வது முறையிலிருந்து நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா, உடம்புல
உடல் மனம் உயிர் ஆற்றல் மேம்படணும்னா நமக்கு என்ன பிரச்சனையோ அந்த இடத்தில் கவனம் வைத்தால் மருந்தே வேண்டாம், 48வது நாளில் சரியாயிடும். இங்கு கவனம் என்பது ஒட்டுமொத்த ஜீவனை ஒன்று திரட்டி ஓரிடத்தில் நிறுத்துவது. இப்போ எனக்கு மூட்டு வலி, மூச்சு எடுத்துக்கிறேன், என்னுடைய கவனம் 3 முறை இங்கே இருக்குது, 4வது முறை மூட்டுகளில் கவனம் போயிடுச்சு, மூட்டை மட்டுமே கவனிச்சுட்டு இருக்கணும். மகா பிரம்மமே நமக, இது சொன்னாலே போதுங்க. நம்ம கவனம் எங்க இருக்கிறது? நமக்கு கண்ணில் பிரச்சனையா கண்ணில் கவனம், மார்பில் பிரச்சனையா மார்பில் கவனம், காலில் பிரச்சனையா காலில் கவனம். இதை செஞ்சு பாருங்க. இட் இஸ் a scientific challenge. மருந்தே இல்லாம நம்ம ஒட்டுமொத்த ஜீவனை ஒன்று திரட்டி அந்த இடத்துல கொண்டே வச்சோம்னா அந்த நோய் 48வது நாள்ல காணாம போயிடும். இது அங்க சொல்லித்தரோம். பிரபஞ்ச மகா மருத்துவம்னு நம்ம சொல்லித்தரோம். ஒட்டுமொத்த உடம்புலையும் இருக்கக்கூடிய அனைத்து குறைகளையும் நீக்க முடியும். அந்த யுத்திகளை நம்ம சொல்லித்தரோம். பிரபஞ்ச மகா மருத்துவம் அப்படின்னு சொல்லித்தரோம். அதே போல் இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷனில் ஒரு தண்ணி கொடுத்தாங்க குடிக்கிறதுக்கு. என்னே அழகு, என்னே அற்புதம். நம்ம என்னவெல்லாம் நினைச்சோமோ அதை அமல்படுத்திட்டு வர்றாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீரை எப்படி தயாரிக்கிறதுனா எளிய பொருட்கள். காலையில் எந்திரிச்ச உடனே இது முதல்ல குடிக்கணும், வேற எதுவுமே வேண்டியதில்லை. 1 சீரகம் ஒரு 5-6 போட்டு நுணுக்கி வச்சுக்கணும். மிளகு 1 நுணுக்கி வச்சுக்கணும். சீரகம், மிளகு, துளசி இலை இருக்கு பாருங்க, நல்லா கழுவிட்டு ஒரு 2-3 போட்டுக்கணும். நீங்க சுடுதண்ணி எடுத்து ஆற வச்சுக்கிட்டு போட்டாலும் சரி, அல்லது நல்ல தெளிந்த நன்னீரில் போட்டாலும் சரி. துளசி, அருகம்பில்லை கிள்ளி உள்ள போடணும். வெத்தலைய காம்ப கிள்ளிட்டு அது ஒரு 7-8 போட்டுக்கணும். வெட்டி வேர் கொஞ்சம் போட்டுக்கணும். வேற ஒண்ணுமே வேண்டாங்க, இது மட்டும் போதும். ராத்திரியில் போட்டு 8 மணி நேரம் அது ஊறிச்சுன்னா காலையில் அது எந்திரிச்சுன்னா வடிகட்டி அந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டா போதும், எந்த நோயும் வராது. என்னென்ன போடணும்? சீரகம், மிளகு, துளசி, அருகம்பில், வெற்றிலை, வெட்டிவேர், ஒரு தண்ணீர், ஒரு குவளைன்னா ஒரு சொம்பு நிறைய வச்சுக்கணும். இதை போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச உடனே இந்த தண்ணீரை குடிக்கணும். நம்ம தண்ணி எப்படி குடிப்போம்? இப்போ இந்த தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு டம்ளர் கொடுத்துருக்காங்க. இதை குடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 10 நிமிஷமா? ஒரு 10 வினாடி 15 வினாடிக்குள்ளே குடிச்சிருவோம். ஆனால் சித்தர்கள் சொல்கிறாங்க அப்படி குடிக்கக்கூடாது. இப்போ பாருங்க, நான் எப்படி குடிக்கிறேன் பாருங்க. நேரம் இல்லைன்னு நான் குயிக்காக குடிச்சிட்டேன். குடிச்சது 1 மடக்கு தான். எடுத்துக்கொண்ட கால பிரமாணம் 5 வினாடிகளுக்கு ஒரு முறை அந்த 1 மடக்கு தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள அனுப்புகிறோம். எந்த நோயும் வராதுங்க. இது பேரே ஜல மருத்துவம். அந்த ஜல மருத்துவத்தை ஆல்ரெடி இந்தியா ஃபவுண்டேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறது. குடிக்கிற முறையை மட்டும்தான் சொல்லித்தரல, அதையும் இப்போ நான் சொல்லி தந்துட்டேன். இது இப்படி தான் காலையில் எழுந்தவுடன் இப்படி தான் குடிக்க வேண்டும். 5 நொடிகளுக்கு ஒரு முறை ஒரு சிப்பு தண்ணி உள்ளே போகணும், அவ்வளோதான். உள்ளே போயிடுச்சுன்னா எந்த நோயும் வராது, வந்த நோய் ஓடிடும். ஏன்னா அதில் போட்டிருக்கிறோமே, துளசி கபநாசினி, கபத்தை அறுத்துடும். அருகம்பில் பிளட் பிரஷரை போக்கிடும். ரத்த ஓட்டம் சீராகும். அருகம்பில்லு ஜூஸ் குடிச்சா பிளட் பிரஷரே வராது, ரத்த ஓட்டம் சீராகும். மூளை செவ்வனே இயங்கும். வெத்தலை விஷத்தை, டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற்றிடும். தமிழர் பாரம்பரியம் உலகத்திற்கே அனைத்து மருத்துவ முறைகளையும் சொன்னது தமிழ் பாரம்பரியம். அவங்க இல்லைன்னா நம்மெல்லாம் இல்லை. அந்த ஆதி காலத்திலே இருந்து தமிழர்கள் சொன்ன அந்த பாரம்பரிய முறை தான் உலகமெங்கும் வியாபித்திருக்கிறது. கபநாசினி துளசி, அதில் கருந்துளசி எடுத்துட்டு சாப்பிட்டோம்னா
பிப்பும் அரிப்பும் வராது, ஸ்கின் டிசீஸே வராதுங்க. கபத்தை அறுத்துரும், ரத்தத்தை சுத்தமும் செய்யும். எதுங்க? துளசி பியூரிஃபிகேஷன் ஆஃப் பிளட், அது அழகா நடக்கும். ரத்தம் சுத்தம் ஆக பச்சை நிற துளசி பிப்பையும் அரிப்பையும் கொடுக்கும். கருந்துளசி பிப்பையும் அரிப்பையும் நிறுத்திடும், உடனே நிறுத்திடும். தோல்ல என்ன டிசீஸ் வந்தாலும் நீங்க கருந்துளசி தண்ணீரை குடிக்கணும். அதனால தான் கோவில்களில் எல்லாம் கருந்துளசி போட்டு, பெருமாள் கோயில் எல்லாம் போனீங்கன்னா என்ன கொடுப்பாங்க? துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க. அப்படியாவது இவர் நன்றாக இருக்கட்டுமே, சரும நோய்கள் வராமல் இருக்கட்டுமே என்பதற்கு தான் அதை கொடுக்குறாங்க. துளசி ரத்தத்தை சுத்தம் செய்யும், அருகம்பில் ரத்த ஓட்டத்தை சீராக்கும், படபடப்பு நடுக்கம் எல்லாம் போயிடும். வெத்தலை உள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை அழகாக வெளியே தள்ளும், விஷத்தை டாக்ஸின்ஸ் வெளியே போயிடும். அதில் இருக்க மிளகு, அந்த மிளகினுடைய அந்த காரம், சிறிய ஒரே ஒரு மிளகு தான் என்ன பண்ணும்? எங்கெல்லாம் நீர்க்கோர்வைகள் இருக்கிறதோ அனைத்தும் போயிடும். சீரகம் அகத்தை சீர் செய்வதால் அது சீர் அகம். இந்த சீரகம் என்ன பண்ணும்? சிறுநீரகம் முதலான அனைத்தையும் சுத்தம் பண்ணிடும். சிறுநீரகம் முதல்ல எல்லாம் பரிசுத்தமா பிறந்த போது எப்படி இருந்தோ அது மாதிரி மாற்றி கொடுத்துடும். டெய்லி இது குடிச்சிட்டே இருந்தோம்னா அப்போ மூளை சுறுசுறுப்பாக இயங்குது, ஹார்ட் பம்பிங் நல்லா வந்துடுது, சிறுநீரகம் நல்லா இயங்குதுன்னா அந்த மனிதனுக்கு வேற என்ன வேண்டும்? ஒன்றுமே இல்லை. வெட்டி வேர் உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுத்துரும். ஆண்மை குறைபாடும் பெண்மை குறைபாடும் வராது. வெட்டி வேர் ஊர்ன தண்ணி பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறு, அடிவயிற்று வலி அல்லது வெள்ளைப்படுதல், ஆண்களுக்கு உயிரணு கம்மி, அது உஷ்ணம் தணிந்தாலே உடம்பு ஆரோக்கியம்ங்க. இது நம்ம எடுத்துக்கணும். வெட்டி வேர், சீரகம் எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸையும் ரெஃப்ரெஷ் பண்ணிடும். மிளகு கபம் எங்கெல்லாம் நீர் இருக்குதோ வெளியே போயிடும். வாதம் பித்தம் கபம் எல்லாம் போய் சமநிலைக்கு வந்தால் ஒரு நோயும் இல்லை. இது ஜல மருத்துவம் என்று பெயர். இதுக்கு என்ன பேருங்க? ஜல மருத்துவம். முதல்ல சொன்னது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை எடுத்துக்கொண்டு இயற்கையோடு ஒன்றி நாம் என்ன செய்தோம்? உச்சி முதல் பாதம் வரை எந்த இடத்துல நோய் இருந்தாலும் மருந்தே எடுத்துக்கொள்ளாமல் இயற்கையிலேயே நம்ம என்ன பண்ணோம்? பண்ண முடியும். எங்கே நீங்கள் ஒரு 2 முறை சொல்லுங்க பார்க்கலாம். மூச்சு எடுத்துட்டு கைகளை தட்டம் போல வச்சுட்டு சொல்லுங்க. மூச்சு எடுத்துங்க உரத்த குரலில். மகா பிரம்மமே நமக. ஆழ்ந்த சுவாசம். மகா பிரம்மமே நமக. அதை விட ஆழ்ந்த சுவாசம் இறுதியாக உரத்த குரலில். மகா பிரம்மமே நமக. கைகளை அப்படி தேய்ச்சிட்டு கண்களை இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு யூனிவர்சல் பவர் உள்ளே போயிருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 கைகளையும் செங்குத்தாப்படி வச்சுங்க. ஒரு இன்ச்சுக்கு வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு 2 இன்ச்சு கொண்டு போயிட்டு 1 இன்ச்சு கொண்டு வாங்க. பிரபஞ்சத்தில் இருக்கிற ஆற்றல் நமக்குள்ளே போகிறத உணர முடியும். ஒரு கையை பிடிச்சி இன்னொரு கை இழுக்கும். ஒரு 3 முறை சொல்லும் போதே இதை தொடர்ந்து நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களை சுற்றிலும் 9 மீட்டர் ரேடியஸ்க்கு இந்த ஆரோ வரும். அந்த ஆரோ உள்ளே வந்துருச்சுனாலே உங்களுடைய மனம் மாறிடும், ஆழ்நிலை தியானத்துக்குள்ளே போயிடும். இந்த கைகளை தட்டினாலே எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸும் இயங்க ஆரம்பிச்சிடும். கைகளை தட்டினால் அந்த ஓசைக்கு எதிர்மறை நம்ம இடத்துல ஒன்றும் இருக்காது. கைகளை தட்டினோம்னா அந்த ஓசைக்கு எதிர்மறை நம்ம சொல்கிறோம். பில்லி சூன்யம் காத்து கருப்பு செய்வினை ஏவல் ஓசைக்கு கட்டுப்படும். வெறும் 3 முறை பாருங்க, அப்படி தட்டி பாருங்க. அந்த சத்தம் கேட்டுச்சுனாலே மாந்திரிகம் செய்கிறவங்கள இந்த கரவொலி எழுப்பி தான் என்ன பண்ணுவாங்க? எல்லா எதிர்மறையை விரட்டுவாங்க. ஆக இந்த கைகளை தட்டினாலே அந்த ஓசைக்கு எதிர்மறை போயிடும். பிரம்மத்தினுடைய அருள் கருணை வந்துடும், நோய் தீந்துடும். நோய் இல்லாமல் வாழ்வதற்கு எளிய முறைகள். மருந்துகளை சாப்பிட்டு டெய்லியும் தைராய்டுக்கு அது சாப்பிட்றேன், இது சாப்பிட்றேன், சர்க்கரைக்கு இது சாப்பிட்றேன்னெல்லாம் மருந்துகளை சாப்பிடாம இயற்கையோடு ஒன்றி நாம் வாழ பழகிக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய உணவுப் பொருள்களே தான் நாங்கள் மூலிகைங்கிறது பார்த்திங்கன்னா கீரைகள் தான், மருந்தே கொடுக்கறது இல்லை.
நாங்கள் எங்களுடைய கோட்பாடு உணவே மருந்து, உணவே மருந்து. சொல்லுங்க, உடம்புக்கு வேண்டாம் மருந்து. உணவே மருந்து, உடம்புக்கு வேண்டாம் மருந்து. அதே போலதான் உடம்பே மருந்து, உடம்புக்கு வேண்டாம் மருந்து. உடம்பே மருந்து, உடம்புக்கு எதுக்கு மருந்து? சொல்லுங்க, உடம்புக்கு எதுக்கு மருந்து? என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை மருந்துகளை இது பண்ணிக்கலாம். இந்த தண்ணி குடிச்சிட்டு இப்போ மலச்சிக்கல் இருக்குது, பைல்ஸ் ட்ரபிள் இருக்குது, எப்படி போக வைக்கிறது? இந்த தண்ணியை குடிச்சாச்சு பாருங்க. அடுத்தது சித்தர் இலக்கியம் அழகா சொல்லுது, யாருக்கு காலையில் எந்திரிச்சுன்னு மோஷன் போகலையோ இந்த கைகளை பாரு வச்சுக்கணும். உள்ளங்கை கொண்டு முகவாய் கீழ்த்தாடை அழுத்தம் அதை தந்து விட்டால், இதை போய் நம்ம தள்ளி பாருங்க, இப்படி பாருங்க, ஒரு 3 நிமிஷம் தட்டணும்னா கழிவுகள் தானே நீங்கிடுமே. அழகான டெக்னிக், ஒன்றும் மருந்தே வேண்டியதில்லைங்க. உள்ளங்கை கொண்டு முகவாய் கீழ்த்தாடை, இதுதான் மலக்குடல் வர்மம். இது என்னங்குது? தாடை தான் மலக்குடல் வர்மம். குழந்தைய அம்மா படுக்க வச்சுட்டு கொஞ்சுவா, கண்ணே மணியே பொன்னே பூவே. எங்க கொஞ்சுறாங்க? இங்க கொஞ்சுறாங்க. இவ்வளவு பெரிய மனுஷனை அம்மா கண்ணே மணியே பொண்ணே கொஞ்ச முடியுமா? முடியாது. ஏன்? அந்த குழந்தை உண்ட உணவு செரிக்க வேண்டும் என்பதற்காக அன்னை குழந்தைய படுக்க வச்சுட்டு போகும்போது வரும்போதெல்லாம் இதை பிடிச்சி அசைப்பாங்க, ஆட்டோமேட்டிக்காக கழிவுகள் போயிடும். நம்ம சித்த இலக்கியம் சொல்லுது, உள்ளம் கை கொண்டு முகவாய் கீழ்த்தாடை, முகத்துல கீழ்த்தாடையில இப்படி தட்டி கொடுக்கணும். இங்க தட்டி காட்டுங்க, விடாம இப்படி பாருங்க, பல்ல முடிக்கணும். 3 நிமிஷம் பளிச்சுன்னு பாத்திரத்தில் மஞ்சு போட்டு கழுவுற மாதிரி சுத்தமாயிடும். சரி, போதும் போதும், இப்போ 3 நிமிஷம் தான் சொல்லியிருக்கிறோம். இங்கே எல்லாம் இப்பவே தாடையை தட்டி இதாயிடக்கூடாது. 3 நிமிஷத்திலேயே உண்மை. இது சயின்டிபிக் சேலஞ்சுங்க, செஞ்சு பாருங்க. இதான் மலக்குடல் வர்மம். இத அல்லது மகராசனம் அப்படின்னு ஒன்று இருக்குது. தம்பி பண்ணி கேட்டு. மகர் என்றால் முதலை என்று பெயர். காலையில் எந்திரிச்ச உடனே கட்டல்லையோ அல்லது தரையிலையோ ஏதோ ஒன்று விரிப்பு விரிச்சுக்கிட்டு பாருங்க, ஐயா பண்றாரு பாருங்க. தாடை, அதான் மலக்குடல் போய் நிலத்துல ஒட்டிட்டு இருக்கணும். 2 கைகளும் வானம் பார்த்து இருக்கணும். கைகள் நீளமா இருக்கணும். பேக் பெயின் வராது, சர்விக்கல் ப்ராப்ளம் வராது, லம்பார் ப்ராப்ளம் வராது, மூட்டு வலி இருக்காது, உமிழ்நீரை விழுங்கக்கூடாது. இந்த தாடை நிலத்துல அழுத்த அழுத்த மலக்குடல் ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆகிடும். மலக்குடல் அழகாக சுருங்கி விரியும் தன்மையை இந்த ஆசனம். மகர் என்றால் முதலை. தண்ணிக்குள்ள முதல்ல படுத்துட்டு இருக்கிற மாதிரி படுத்துட்டு இருந்தோம்னா 4 நிமிஷம் காலையிலையும் சாயந்தரம் பண்ணுங்க, உங்களுக்கு எந்த காலத்திலும் மலச்சிக்கல் வரவே வராது. மலச்சிக்கல் தானுங்க பல பேர்த்துக்கு சிரமமா. எந்திரிச்சுக்கலாம். அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமே, அப்படியே உட்கார்ந்து. ஆக நம்ம காலையில் எந்திரித்து மலை ஜலம் கழிச்சிட்டோம்னாலே எந்த பிரச்சனையும் வராது. நம்ம சும்மா இருக்கிற போதெல்லாம் காலையில் எந்திரிச்சு இப்படி பண்ணலாம், இப்படி தட்டலாம். முதல்ல காலையில் எந்திரிச்சோன்னா சுறுசுறுப்பாக இருக்கணும். அந்த தண்ணீரை குடிக்கணும். இந்த பாருங்க, நகம் இருக்கு பாருங்க, இந்த விரல்களை ஒன்னோட ஒன்று வச்சு பாருங்க, இப்படி உரசணும். இப்படி 2 கைகள் இப்படி உரசணும்னா கபால வர்மம் இயங்கும். இது இப்போ நல்லா இப்படி உரசணும்னு வச்சுக்கோங்க, இன்ஸ்டன்ட் எனர்ஜி, இம்யூனிட்டி பவர் வந்துடும். தூக்கமாக இருக்கிறவங்க இதை பண்ணுங்க, 6 மணி நேரத்துக்கு தூக்கம் வராதுங்க. இதை பண்ணனா 6 மணி நேரத்துக்கு தூக்கம் வராது. எல்லாம் தூக்கம் வேணும்னு கேட்குறாங்க, தூக்கம் வராது அப்படின்னு சொன்னால் என்ன, வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க, இரவுக்குள்ளே அங்கே போகணும். இதை காலையில் எந்திரிச்சோன்னே இதை பண்ணி பாருங்கள், சுறுசுறுப்பாக சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு களைப்பு வராது. காலையில் எந்திரிச்சோன்னே நம்ம தூங்கலான்னு நினைக்கக்கூடாது. எந்திரிச்சு இதை பண்ணிட்டோம்னா அந்த நாள் முழுவதும் மூளை செவனே எங்கும் சுறுசுறுப்பாயிருவோம். இந்த நகத்தோடு நகம் உரசுகிற போது இதான் கபால வர்மம். முடி உதிர்தல் நின்று போயிடும். பெண்களே, முடி உதிர்கிறதா, இளநரை மாறும், நினைவாற்றல் கூடும், கண்ணில் பார்வை பெறுவோம், நல்ல ஞாபக சக்தி உருவாகும். இத்தனை பார்த்தா பைத்தியகாரமா இருக்கும். ரோட்ல ஒரு சித்தர் பெருமகனார் அப்படி அழுக்கு தோற்றத்தோடு இப்படி பண்ணிட்டு இருந்தா நம்ம போறக்கே பயப்படுத்திடுவோம். பக்கம் போனா பிராண்டிடுவாரோ அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, தன்னுடைய ஆற்றலை மேம்படுத்தி
அந்த ஞானத்தை பெற்று கொண்டிருக்கிறார். அது சித்தர்களுக்கு அது இயற்கையாகவே வரும். எப்படி அந்த ஞானம் வரும்னா, நான் என்கின்ற அகந்தை முடிவுக்கு வரணும். அதுதான் ஞானம். நான் தமிழ் சொல்ல ஞான் என்று சொல்வார்கள். ஞான் அந்தம், அந்தம் என்றால் முடிவு. நான் என்கின்ற அகந்தை ஒளியுமானால் ஞான் அந்தம் ஞானம் பிறக்கும். ஒரு மனிதனுக்கு ஞானம் எப்பொழுது வருகிறது? அவன் தன்னையே உணரக்கூடிய நிலையில தான் அவனுக்கு அந்த ஞானம் பிறக்கும். நான்கிற அகந்தை ஒளியணும். நான் இதை கட்டினேன், நான் இதை உருவாக்கினேன், நான் அவனுக்கு திருமணம் செய்து வைத்தேன், நான் தான் வாகனத்தை வாங்கி கொடுத்தேன், நான் தான் சீட்டு வாங்கி கொடுத்தேன், நான் தான் எம்எல்ஏ ஆக்கினேன், நான் தான் எம்பி ஆக்கினேன். இந்த நான் அகந்தை, அங்கு அந்த அகந்தை ஒரு மனிதனுக்கு ஒழியணும். அப்பத்தான் ஞானம் பிறக்கும். அந்த ஞானத்தை வைத்துக்கொண்டு ஞானம் நான் ஞானம் பிறக்கிறது. அதை விரித்து பார்த்தால் விரிஞானம், விரிஞானம், விஞ்ஞானம். புதிய புதிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் நாம செய்ய முடியும். புதிய புதிய விஞ்ஞானிகள் எல்லாம் எப்படி தோன்றுகிறார்கள்? நான்கிறதை விட்டு போட்டு பொது உடைமைக்கு வர்றாங்க, பொது வாழ்க்கைக்கு வர்றாங்க. அப்பதான் அந்த ஞானம் பிறக்கிறது. புதிய புதிய கண்டுபிடிப்புகள். அதே ஞானத்தை ஆன்மீகவாதிகள் மையப்படுத்திட்டு வருவாங்க. மைஞானம், 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 மெய்ஞானம். மெய்ஞானத்தால் முடியாதது ஒன்றுமே இல்லை. விஞ்ஞானத்தையும் வெல்லும் திறமை மெய்ஞானத்திற்கு உண்டு. அதனால தான் சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள், ஞானியர்கள் எல்லாம் அந்த மெய்ஞானத்திற்குள் நுழைந்து எல்லாவற்றையும் அத்துணை அதிசய தகவல்களையும் உலகத்திற்கே கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட தமிழர்கள் வாழ்ந்த பூமியில நாமும் பிறப்பெடுத்திருக்கிறோம் என்பது மிகப்பெரிய புண்ணியம். அதிலும் தமிழனாய் பிறந்திருக்கிறேன் என்று மார்தட்டி சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு உலகத்தில் நீங்க எங்க போயிங்க, எந்த விஞ்ஞானியா இருக்கட்டும், தமிழர் ஒருத்தர் இல்லாம அந்த நாடு சிறக்காது. அவ்வளவு வளமை வாய்ந்தவர் தமிழர். தமிழர் இல்லாத நாடே இல்லை. நீங்க எங்க போனாலும் சரி, இஸ்ரோக்கு போறீங்களா அல்லது நாசாக்கு போறீங்களா அல்லது வேற எந்த உலகளாவிய மிகப்பெரிய கம்பெனியா, அங்க ஒரு தமிழன் இருப்பார். தமிழன் இல்லாம, தமிழனுடைய அறிவை பயன்படுத்தாம இந்த உலகம் ஜெயிக்காது, தனியார் நிறுவனங்களும் ஜெயிக்காது, எந்த நாடு மேல வர முடியாது. அப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்த தமிழ்நாட்டிலே நாம் எல்லாம் பிறப்பெடுத்திருக்கிறோம். இந்த தமிழகத்தை மேம்படுத்துவதற்கு ஒவ்வொருவரும் அவர்கள் சொல்வதை போல மரக்கன்றுகளை நடுங்கள். ஐயா இருக்காரு காந்தி, மகாத்மா காந்தி ஆசிரமத்தில் ரங்கநாதன் ஐயா எல்லா பக்கம் போய் மரக்கன்றுகளை வைக்கிறாங்க. அவங்க இடமே உள்ள போனாலே அந்த ஆசிரமமே வந்து பார்த்தீங்கன்னா பசுமை நிறைந்த அந்த வனத்துக்குள்ள, அந்த ஆசிரமத்துக்குள்ள போகும்போது மனம் நிம்மதி பெருமூச்சு விடுகிறது. மரங்கள் விடக்கூடிய அந்த சுகந்த காற்றை சுவாசிக்க முடிகிறது. நாங்கள்லாம் அங்கே போவோம், ஆனால் அவர் என்ன பண்ணுவார், அந்த இடத்துல இருந்துக்கிட்டு நம்ம இடத்துக்கு வரலான்னு சொல்லி வருவார். ரொம்ப அற்புதம். எங்க இடமும் ரொம்ப கட்டாந்தரையா இருந்தது. ஒரு டிவிஎஸ் 50ல தண்ணி எடுத்து கொண்டு போய் மரங்களை நட்டு 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 அந்த பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பூஞ்சோலையாக பூரா மரங்களா இருக்குது. அதுவும் கணிதரும் மரங்களாக வச்சிருக்கோம். அது இப்போ பலனையும் தந்து கொண்டிருக்கிறது. ஆக மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் மரக்கன்றினை நடுங்கள். வீட்டுக்களை வைக்க முடியலையா, ஐயா சொன்னதை போல யாரு எங்க பிறந்த நாள், திருமண நாள் எல்லாத்துக்கும் பரிசுகளை கொடுக்காதீங்க, மரக்கன்றுகளை கொடுங்க. மரக்கன்றுகளை நடுவதை பற்றி சொல்லிக் கொடுங்க. மரக்கன்றுகளினாலே என்ன லாபம், வருங்கால சமுதாயத்திற்கு இந்த மரத்தினுடைய மகிமையை சொல்லுங்க. மரத்தை வெட்டுறதுக்கு அலோவ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த மரம் இறந்தாலும், யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொண்ணுங்கிற மாதிரி அந்த மரம் அது வெட்டப்பட்டதுக்கு அப்புறம் நிலவாக, கதவாக, மேஜையாக, பகலையாக, கப்பல் கட்டக்கூடியதாக அல்லது எல்லாவற்றுக்குமே இந்த மரம் பயன்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் வெட்டி வீழ்த்திராதீங்க. மரத்தை வெட்டுறது ஒரு நொடி பொழுது. ஆனால் அதான் வான்மலை வளாது பொழிய, மலை வளம் சுரக்க, வனம் இந்தியா ஃபவுண்டேஷனை போல ஒவ்வொருத்தரும் நீங்க என்ன பண்ணணும், மரக்கன்றினை வளர்க்க வேண்டும். அந்த மரக்கன்றினை வளர்க்கணுங்கிறத ஒரு தாழ்மையான வேண்டுகோளா உலகம் முழுவதும் இந்த பசுமை பொழியணும். அதுல மூலிகைகளா வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, புங்க மரம், வேப்ப மரம், நெல்லிக்காய் மரம், பலன் தரும் மரங்களையும் வச்சுக்கலாம். நமக்கும் பலனை தரும், எல்லாமே ஆற்றல் மிகுந்ததாகவும் இருக்கும். அந்த தூய்மையான அந்த காற்று தான் உணவு. நம்ம உள்ள இருக்கக்கூடிய உடம்புக்கு, உள் உறுப்புகளுக்கு காற்று தான் உணவு. அந்த காற்றை நல்லா எடுத்துக்கணும்.
அது எல்லாருமே பிறந்த நாள் ஆகட்டும் எங்காவது போய் மரம் நட்டுட்டு வாங்க. மரம் நடுறதோடு மட்டும் இல்லை, அந்த மரம் வளர்கிறதா, நீர் ஊற்றப்படுகிறதா, கவனிக்கப்படுகிறதா என்பதை பார்க்கணும். எங்கிட்ட தண்ணியே இல்லாத காலத்தில் வச்ச மரங்கள், அதில் ஐயா நம்ம இதில் ஒரு புங்க மரத்தை ஒரு 3 வச்சார், அந்த 3ம் செழிப்பாக வளர்ந்துருக்கிறது. அதே போல் இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் லட்சக்கணக்கில் மரம் வளர்த்துருக்கிறீங்க. இந்த அமைப்பினை எல்லா இடங்களுக்கும் வியாபிக்க செய்யுங்கள். அது தலைமையிடமாக இந்த பல்லடம் இருக்கட்டும், மற்ற இடங்களுக்கும் இதை கொண்டுட்டு போய் அப்படியே என்லார்ஜ் ஆகி எல்லா இடங்களுக்கும் இந்தியா ஃபவுண்டேஷன் என்கின்ற பெயரை வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதற்கும் இந்த அமைப்பு போய் சேரணும். ஆங்காங்கே இந்த அமைப்பு தோன்றணும். அதனுடைய தலைமையிடமாக இங்கு இது இருந்து உலகம் வாழ, நம்ம தமிழருடைய பெருமையை நிலைநாட்ட, இந்த பசுமையான இந்த உலகத்தை உருவாக்க நீங்கள்லாம் துணை செய்ய வேண்டும். அதே போல் அடுத்தது, மனிதன் பயப்படுவது சர்க்கரை நோய்க்கு. மனிதன் எதற்கு பயப்படுறாங்க? சர்க்கரை நோய். சர்க்கரை என்பது நோயே அல்ல. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல தாங்க இப்ப சர்க்கரைங்கிறது எங்கிருந்து வந்துச்சு? நாம சாப்பிட்ற உணவிலிருந்து தான் நமக்கு சர்க்கரை தோன்றிருக்கு. ஒரு சிலர் ஹெரிடிட்டின்னு சொல்லுவாங்க. ஹெரிடிட்டியாக இருந்தாலும் அதை நாம் ஜெயிக்க முடியும். சர்க்கரைங்கிறது ஒரு நோய் அல்ல. அதை கட்டுப்படுத்தணும். எப்படி கட்டுப்படுத்தலாம்? இந்த பாருங்க, இடுப்புக்கு கீழே ஒரு ஜான், முழங்காலுக்கு மேலே ஒரு ஜான். இதுதான் இன்சுலின் சுரக்கும் வர்மம். முழங்காலுக்கு மேலே ஒரு ஜான், இடுப்புக்கு கீழே ஒரு ஜான். இதுதான் இன்சுலின் சுரக்கும் வர்மம். இந்த கையை உள்ளங்கையை வச்சு பாருங்க, இப்படி நல்லா 1 2 3 4 ஒரு 10 கவுண்ட், இப்படி ஆப்போசிட்ல 1 2 3 4 இப்படி ஒரு 10 கவுண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் இந்த 4 விரல் உள்ளங்கை படாம அந்த வர்மத்தை பாருங்க, இப்படி தட்டி பாருங்க. கால் மரத்து போச்சு, கால் ரத்த ஓட்டம் இல்லை, இது பிளாக் ஆயிருக்குது, கெண்ட கால் இழுத்து பிடிக்கிறது, குதிகால் வலிக்கிறது, இன்சுலின் ஆட்டோமேட்டிக்காக சுரந்துருங்க. ஒன்றுமே இல்லை, பேசிகிட்டு இருக்கேன். இதை வர பட 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 படன்னு தட்டி பாருங்க. என்ன சர்க்கரையாவது இன்னொன்று எல்லாம் காணாமல் போயிடும். நம்ம விடாமல் என்ன பேசிகிட்டு இருந்தாலும் பாருங்க, அந்த வேகம் சுறுசுறுப்பு வந்துடும், ரத்த ஓட்டம் சீராயிரும். இப்படி தட்ட 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 இன்சுலின் கல்லீரல், கணையம், மண்ணீரல் எல்லாம் வேலை செய்யும். ஜீரண மண்டலம் நல்லா வேலை செய்யும். இன்சுலின் சுரக்க ஆரம்பிச்சிடும். இன்சுலின் சுரந்ததுனாலே ரொம்ப எந்தூசியாசத்தோட இது பண்ணலாம். அதே போல சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முத்திரை பண்ணுவாங்க. முத்திரையால் முடியாதது ஒன்றுமில்லை. இந்த 5 விரலும் நம்ம எதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறோம்? சாப்பிட, ஒருத்தரை அடிக்க, அல்லது வேலை செய்ய, ஏங்க எண்றதுக்கு, பணத்தை எண்றதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஆனா இந்த 5 விரல்களும் படைக்கப்பட்டது எதுக்கு தெரியுங்களா? பஞ்சபூத ஆற்றலை எடுத்துக்கொண்டு அழகாக ஆரோக்கியமாக வாடுறதுக்கு தான் இந்த 5 விரல். அதை நம்ம மறந்துடுறோம். ஆனா தாயின் கருவுக்குள்ள நாம எல்லாருமே இதை பயன்படுத்தி இருக்கிறோம். அதான் ஆதி முத்திரை பாருங்க, கட்ட விரலை உள்ள மடக்கி மீதி 4 விரலை இப்படி வச்சு தாயின் கருவுக்குள்ள வஜ்ராசனத்துல 10 மாதம் நாம ஆனந்த தவம் கொண்டோம். யார் இதை கற்றுக் கொடுத்தது? மகாபிரம்மம். யார் இதை கற்றுக் கொடுத்தது? யாராவது குரு இருக்காங்களா? கிடையாது. முதலில் தோன்றிய ஒரே பயிற்சி இந்த முத்திரை தான். விவேகானந்தர் அதனாலதான் இப்படி கையை கட்டி நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், அவர் நின்றுட்டு இருப்பார். ஆதி முத்திரையாகிய கர்ப்ப முத்திரையை அப்படி பண்ணிட்டு அப்படி நிற்பாரு. நாம என்ன நினைச்சுக்கிறோம்? விவேகானந்தர் கையை கட்டிட்டு நிற்கிறாருன்னு நினைக்கிறோம். ஆனா விவேகானந்தர் கையை கட்டல. ஆதி முத்திரையாகிய கர்ப்ப முத்திரையை பண்றதுனால பிரபஞ்ச மகாசக்தியினுடைய ஆற்றலும் புவியின் மேற்பரப்பில் உள்ள பரஸ்பர காந்த அலைவரிசையும் கைகளை கட்டுகிற போது பின்னல் அலைகளாக இந்த ஜீவனுக்குள் ஊடுருவி மனதை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தது. அவர் வாழ்ந்த காலம் குறைவு, ஆனால் இந்த உலகம் உள்ளவரை அவருடைய புகழ் பேசப்படும். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவபூர்ணமான ஒரு இதுதான். எல்லாருமே வள்ளலார் சிப்பி முத்திரை, வள்ளலார் பாருங்க சிப்பி முத்திரை, மகாவீரர் மகாமுத்திரை, கௌதம புத்தர் சின்முத்திரை, சீரடி பாபா அபயமுத்திரை, ராமகிருஷ்ண பரமஹம்சர் மிர்கி முத்திரை, இயேசுநாதர் பிராணமுத்திரை, நபிகள் நாயகம் தட்டு முத்திரை. இப்படி யாராக இருந்தாலும் ஒரு தாயின் கருவுக்குள்ள விவேகானந்தர் செய்த அந்த ஆதி முத்திரையை செஞ்சுட்டு தாங்க பிறக்கணும். இதுதாங்க பிரம்மத்தினுடைய அருள் கொடை.
யாராக இருந்தாலும் 10 மாதம் அந்த தவம் தான் இன்னைக்கு நம்மளை எல்லாம் இங்க உட்கார வச்சுட்டு இருக்குது. அன்னைக்கு ஏன் தாயின் கர்ப்பப்பைய கருவறைன்னு சொல்றோம் தெரியுங்களா? கருவறைக்குள்ள யாரு குடியிருப்பாங்க? இறைவன். அந்த 10 மாதம் அந்த இறைவனாக யார் இருந்தா? நம்ம தான் இருந்தோம். தாயின் கருவறைக்குள்ள இருக்கிற போது போட்டி இல்லை, பொறாமை இல்லை, பசி இல்லை, கவலை இல்லை. பக்கத்து வீட்டுக்காரன் இடம் வாங்கிட்டான், சொந்த வீடு கட்டிட்டான், பெரிய ஒரு கார் வாங்கிட்டான், ஐயோ அவனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு, அவனுக்கு நல்ல பொண்ணு கிடைச்சிருச்சு, எந்த கவலையும் இல்லை. ஆனந்தமா இருந்தோம். போட்டி இல்லை, பொறாமை இல்லை. அந்த ஆனந்த தவம் இன்று வரைக்கும் ஆதிக்கு சமமான அந்த நிலைக்கு இன்று வரைக்கும் மனுஷன் வரவே இல்லை. ஏன்னா புறத்தில் விழுந்தான், அந்த சேற்றுல புழுவாய் நெளிந்து கொண்டக்கூடிய சாக்கடையாகிய இந்த புறத்தில் விழுந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம யாரு, எதுக்காக வந்திருக்கோம், நம்முடைய பங்கு என்ன, அது யாருக்குமே தெரியல. ஒரு சிலர் மட்டும்தான் பொது சேவையை செய்து நாம எதுக்கு வந்திருக்கோம், நம்மால் முடிந்தது இந்த உலகத்துக்கு என்ன செய்ய முடியும் என்று இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷனை போன்றவர்களும் மகாத்மா காந்தி ஆசிரமத்தை போன்றவர்களும் பொது வாழ்க்கைக்கு அர்ப்பணிச்சு அதுல வர்றாங்க. எல்லாருமே அப்படி பண்ண முடியாது. எல்லாருமே அப்படி பண்ண முடியாது. வாய்ப்பு கொடுப்பாரு. ஆனா நாம என்ன பண்ணுவோம்? குழந்தை, குடும்பம் எல்லாம் பார்த்துட்டு அதுல போயிடுவோம். ஆக இல்லறத்திலே நல்லறம் கண்டு நாம் யார், எதற்காக வந்திருக்கிறோம், நம்மால் இந்த சமுதாயத்திற்கு என்ன என்பதை ஒவ்வொரு குடிமகனும் சிந்திக்க வேண்டும். அதுல பிறந்தது தான் இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன். சிந்திச்சாங்க, கொண்டு வந்திருக்காங்க, சாதிச்சு காட்டுவாங்க. இது ஒரு அரசாங்கமே தான். கவர்மெண்ட்ல வருமானத்தை எடுத்துக்கிறாங்க. இவர்கள் தன்னிடம் இருப்பதை கொடுத்து உலகத்துக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. மேலும் இது வளரணும். சரிங்களா? இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன முத்திரை சொன்னங்க? மிர்கி முத்திரை. என்ன முத்திரைங்க? மிர்கி முத்திரை. இது பண்ணனா சர்க்கரை நோய் ஆட்டோமேட்டிக்கா கம்மி ஆயிடும். இது பண்ணனா என்ன ஆகுங்க? சர்க்கரை நோய் ஆட்டோமேட்டிக்கா கம்மி ஆயிடும். 4 நிமிஷம் போதுங்க. இது மான் முத்திரை. விரல் நுனியில, கட்டை விரல் நுனியில மோதிர விரலும் நடுவிரலும் இணைய, மீதி 2 விரல் மேலே இருக்கும்போது இதனுடைய நிழல் கீழே விழுந்துச்சுன்னா மான் போலவே இருக்கும். அந்த கட்டை விரல் ரேகையில் இப்படி வச்சுக்கிட்டோம்னா இதுதான் மிர்கி. சுகர், இன்சுலின் சுரக்க செய்யும். யாருக்குமே நல்ல சுறுசுறுப்பாக இருக்கணும்னாலும் இதை பண்ணலாம், மிர்கி முத்திரை. சரிங்களா? அடுத்தது சின்ன சின்ன எக்ஸசைஸை கொடுக்குறேன் பாருங்க. அப்படியே உக்காந்துக்கிட்டே பண்ணலாம். காலை விரல் நுனியில அப்படி வச்சுக்கிட்டு குதிகால மேல தூக்கணும்னா, நின்று செய்யறதா கூட செய்யலாம். நீங்க சிரமமா இருந்தா உட்காந்துங்க. நின்று செஞ்சீங்கன்னா அழகா உடம்புக்கு ஆரோக்கியம் தானே. பாருங்க, காலை விரல் நுனியில நிக்கிறார் பாருங்க. இடுப்புல கையை வச்சு டவுன், கீழே வந்துருங்க, அப் டவுன். இதை இப்படி பண்ணாம சுவாச தாத்பரியம். சுவாச தாத்பரியம்னா என்ன? whenever body goes towards the earth, you have to breathe out. அதாவது சுவாச தாத்பரியம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய உடம்பு எப்பொழுது பூமியை நோக்கி செல்லுகிறதோ காற்றை வெளிவிடணும், மேலே வரும்போது காற்று எடுக்கணும். சைக்கிள் பம்ப் மாற இதை பண்ணி பாருங்க. சர்க்கரை வராது, ஒன்றும் வராது. எஸ், அப், நல்ல சுவாசம். டவுன், விடணும். அப், எடுக்கணும். டவுன், அப், டவுன். நல்ல காற்று சைக்கிள் பம்ப் மாதிரி. அப், டவுன். இல்லைங்க, பத்தலைங்க, நல்ல காற்று எடுங்க. உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு உணவு காற்று. அதுல ஏன் கஞ்சத்தனம்? ஏன் கடனா வாங்க போறோம், இல்லை லோனா பேங்க்ல போட்டு லோனா காத்தெடுக்க சுவாசிக்க போறோம்? அதெல்லாம் கிடையாது. பிரபஞ்சத்தில் நிறைய கிடைக்குது. எஸ், பலத்த காற்று. அப், குட். டவுன், அப், டவுன், அப், டவுன், அப், டவுன். அடுத்து இது ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்க. அடுத்தது மிர்கி முத்திரையில் பாருங்க, அப்படி நில்லுங்க. சர்க்கரை நோயாளிகள் மட்டுமல்ல, சர்க்கரை வருமுன் காப்பதற்கும் இதுதான், நோய் நொடி வராமல் இருக்கிறதுக்கும் இதுதான். எஸ், அப், காற்று, டவுன், பலத்த காற்று. அப், டவுன், அப், டவுன், அப், டவுன், அப், டவுன், அப், டவுன், அப், டவுன். வெரி குட். இப்படி ஒரு 10 இது முறை பண்ணுங்க. அப்படியே குமிஞ்சு அப்படியே சொன்னேன் இல்லைங்களா, அந்த தொடையை தொடையிலிருந்து கீழே ஒரு ஜான், அதை தேய்ங்க, நல்லா தேய்ங்க, நல்லா தேய்ங்க. ரத்த ஓட்டம் கீழே சீரா வரணும். கால் மரத்து போகாது, சுறுசுறுப்பா இருக்கும், கால் வலி ஏற்படாது. அதை படபடன்னு தட்டுக்குங்க நின்றுக்கிட்டு. அடுத்தது
குதிகாலால் நடத்தல். நீங்க சேர்ல உட்காந்துக்கலாம், ஏன்னா அந்த இடத்துல நீங்க பண்ண முடியாது. இங்க பாத்துக்குங்க, குதிகாலால் நடத்தல் பாருங்க. இதெல்லாம் எங்கும் கிடைக்காத யுத்திகள். எடுத்துக்கங்க, குதிகாலால் நடத்தல் பாருங்க. கைகளை விசிறி குதிகாலால் நடக்கணும். சர்க்கரை வரவே வராது. கால் மரத்து போச்சுங்க, ரத்தம் ஓட்டம் இல்லைங்க, பஞ்சு மேலே நடக்கிற மாதிரி இருக்குது, தண்ணி மேலே நடக்கிற மாதிரி இருக்குது, பேலன்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிறதெல்லாம் போயிடும். அதே மாதிரி விரல்களால் நடத்தல். விரல்களால் நடத்தல், குதிகால் மேலே நல்லா வேகமாக போங்க. இதில் என்னன்னா ஒரு ஜர்க் பண்ணணும். அதாவது ஒரு ஜர்க் பண்ணணும். ஒட்டகம் அப்படி போகிற மாதிரி அப்படி பண்ணும்போது கீழே அந்த குதிகால் கீழே மேலே பூமியில் படாமல் போயிட்டு வந்துருச்சுன்னா உடம்பு எல்லா நரம்புகளும் வேலை செய்யும். குதிகாலால் நடத்தல். சர்க்கரை வரவே வராது, மருந்தே தேவையில்லைங்க. அடுத்தது அந்த கட்டை விரல் பகுதி உள்ள சுண்டு விரல் பகுதி மேலே அடித்து நடக்கணும். இப்படி நல்லா அடித்து நடக்கணும். பார்க்கற கொஞ்சம் தமாஷா தான் இருக்கும். வாக்கிங் போகிற போது ரோட்டில் போய் இப்படி நடந்து போனோம்னா, நேற்று வரைக்கும் ஒரு நல்லா இருந்தார், மூலிகை சித்தர்னு ஒருத்தர் வந்தார், இதை சொல்லி கொடுத்தாங்க, இவனுக்கு ஏதோ வரக்கூடாது வியாதி வந்துருச்சோ அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். குதிகால். அடுத்தது சுண்டு விரல் பகுதி நிலத்தில் படணும், கட்டை விரல் பகுதி போகும் பாருங்க. நல்லா வேகணும். கைகள் தோலுக்கு மேலே போகணும், வியர்க்கணும். உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை வியர்ப்பை சுரப்பிகளும் சுரந்து கழிவுகளை அந்த டாக்ஸின்ஸை வெளியே தள்ளணும். தள்ள 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 ஆரோக்கியம் ஆரோக்கியம் வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்போ மிர்கி முத்திரையில் விரல்களால் நடந்து போகிறாரு. மிர்கி முத்திரையில் ஜர்க் பண்ணணும். அப்படி பார்க்கறதுக்கு தமாஷா தான் இருக்கும். இதெல்லாம் வீட்டில் பண்ணுங்க. வெளியில் போய் பண்ண முடியாட்டி வீட்டில் பண்ணலாம். ஆனால் நடைப்பயணத்தின் போது இதெல்லாம் பண்ணினீங்கன்னா எந்த நோயும் வராது, வந்த நோயும் ஓடிடும். எந்த நோயும் வராது, வந்த நோயும் ஓடிடும். அவ்வளவு ஆற்றல் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் மிலிட்ரி வாக்கிங். நல்ல கையை இப்படி மடக்காமல் விரிச்சு பிரபஞ்சத்தில் இருக்கிறத 5 ஆற்றலை எடுத்துட்டு நடக்குது பாருங்க. தோள்பட்டைக்கு மேலே போகணும் பாருங்க. மேலே எப்படி தலைக்கிட்ட போகுது பாருங்க. இப்படி ரோட்டில் போனாலும் என்ன சொல்லுவாங்க, அப்படியே நல்லா தான் இருந்தான், அமாவாசை பக்கம் வந்துருச்சா, இல்லை பௌர்ணமி பக்கம் வந்துருச்சா, சங்கிலி போட்டு கட்டி வைக்கணுமா, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு ஆரோக்கியம் தான் நமக்கு முக்கியம். மற்றவங்க சொல்கிறத பற்றி மற்றவர்கள் என்ன உலக அங்கீகாரமா? நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் நடந்ததுன்னா நம்ம தானே இது பண்ணணும். இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்களா? அதெல்லாம் நினைக்காதீங்க. நமக்கு என்ன ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது. அந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா சுவற்றின் ஓரத்தில் போய் கையை வைக்கணும். 5 விரலையும் பஞ்சபூத ஆற்றலை எடுத்துக்கணும். அங்கே கவனிங்க, இந்த பக்கம் சரி பாருங்க. சுவற்றின் ஓரத்தில் 5 விரலை விரிக்கணும். நல்லா விரிச்சிட்டு இப்போ என்ன பண்ணணும், கால்கள் மிர்கி முத்திரை. அடுத்தது விரல்களால் நிற்கணும், கை மேலே போகணும். அவ்வளோதான். 4 நிமிஷம்ங்க. பிரபஞ்ச மகாசக்தி ஊடுருவி அந்த முத்திரை பண்ணுறோம் இல்லையா, மிர்கி முத்திரை, கல்லீரல், கணையம், மண்ணீரல் எல்லாத்தையும் மூளையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போய் சேர்த்துரும். அடுத்தது அபவுட் 10 இந்த பக்கம் திரும்பி அதே பிரபஞ்ச மகாசக்தியை கைகளை விரிச்சுக்கணும். கைகளை விரிச்சுக்கணும் பாருங்க. அடுத்தது இந்த கையில் மிர்கி முத்திரை. அவ்வளோதான். சூப்பராக எந்த நோயும் வராதுங்க, எந்த நோயுமே வராது. நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தாலே எந்த நோயும் வராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பரதநாட்டியத்தில் அவங்க ஆடினாங்களே அது மாதிரி ஒரு ஸ்டெப் போடுவாங்க பாருங்க. போடுங்க. இப்படி 2 காலையும் இப்படி நிற்கணும் பாருங்க. வச்சுங்க. இந்த காலை வைங்க, இப்படி நில்லுங்க. 1 2ன்னு தட்ட. ஒரு காலை எப்படி வைக்கிறாரு, டீ மாதிரி ஷேப்பில் கொண்டு வைக்கிறார். 1 2. இந்த காலை 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. ஏதோ ஒரு பாட்டை போட்டு நீங்கள் வாட்டுக்கு இந்த 1 2 போட்டுக்கிட்டே இருக்கலாம். இல்லை, உண்மை நகைச்சுவைக்கல்ல, ஒரு பாட்டை போட்டு இது மாதிரி ஆடுங்க. ஏதாவது வியாதி வந்தால் நீங்கள் என்ன ஃபோனில் என் நம்பர் கொடுக்குற கேளுங்க, ஒன்றுமே இருக்காது. அதான் சொன்ன பார்த்தீங்களா, வள்ளி கும்மி ஆடினாங்களே அவங்களுக்கு நோய் வராது. ஏன்னா 72,000 நாடி நரம்புகளும் வேலை செய்யுது. நம்ம ஆடுறது இல்லை, இது எப்படின்னா போய் ஆடுறது, இது என்ன பண்ணுது. இந்த கால்களை அடிக்கிற போது இந்த காலின் மூலமாக அந்த அதிர்வுகள் மேலே போகுது. ஒரு 5 நிமிஷம் போயிடுச்சுன்னு வச்சுங்க, ஜுவ்னு அந்த அதிர்வுகள் வரும். அதிர்வுகள் அப்படியே மேலே போகும். ரத்த ஓட்டம் தடைபடாது, கால் மரத்து போகாது, காலில் புண்ணு வராது, புரிஞ்சு எந்த நோயும் வராது. அதை பண்ணணும். இது ரொம்ப அற்புதம்.
அதே போல் காலையில் எந்திரிச்சோன்னா கட்டல்ல இதெல்லாம் குடிச்சிட்டு கைகளை பாருங்க 5 விரலையும் அப்படி குமிச்சுக்கிட்டு 5 விரலையும் குமிச்சுக்கிட்டு காலை என்ன பண்ணணும்னா பாருங்க இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு, நான் மேலே உட்காந்துருக்கேன் அதனால கால் தூக்கி வச்சுக்கிறேன். 2 கால்லையும் பாருங்க அவர் பண்ணுறாரு பாருங்க. இது ஒரு 5 நிமிஷம் யூனிவர்சல் பவர் எடுத்துகிட்டு காலில் பஞ்ச் பண்ணணும்னா பாருங்க இது பூரா கால் மரத்து போச்சு, கெண்ட கால் வலி, 5 விரலால் அந்த ஆற்றலை எடுத்துட்டு இப்படி கொடுக்கணும். நீங்கள் சயின்டிஃபிக்காகவே செக் பண்ணிக்கலாம், எல்லாம் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான விளக்கத்தையும் நம்ம கொடுத்துருவோம். நம்ம ஏனுங்க உடம்பே மருந்து, உடம்புக்கு எதுக்கு மருந்து? உண்மையாக இருக்கணும், அதுக்காக தான் சொல்கிறேன். இதை பண்ண 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 என்ன ஆகும்னா நல்ல ஆற்றல் உள்ள வரும். இங்கே தடைபடாது, ரத்த ஓட்டம் தடைபடாது. அதே போல் 2 கால்லையும் இப்போ ஒரே சமயத்தில் பண்ணுறோம். கையில் இப்படி பண்ணுறோம். கையில் இப்படி பண்ணும்போது தலையிலிருந்து என்ன ஆகும், இடுப்பு வரைக்கும் ரத்த ஓட்டம் சீராகும், எந்த அவயங்களும் என்ன ஆகாது. இது ஒரு 5 நிமிஷம் பண்ணணும், அவ்வளவுதான். 5 நிமிஷம் பண்ணனாலே போதுங்க. மூச்சை எடுத்துட்டு முதல்ல ஓம்காரத்தை சொல்லணும். கண்ணை மூடிட்டு புருவ மத்தியில் கவனத்தை வச்சுட்டு கையை தட்டும் போல வச்சுட்டு பாருங்க. அந்த இம் சொல்லும் போது பிட்யூட்டரி பீனியல் அந்த கிளாண்டு 100% ஃபங்க்ஷன் ஆகும். கண் பார்வை போகாது, இந்த கபால வர்மம் முழுவதும் அதிர்வலைகளை கொடுக்கும். அதனால தான் அந்த காலத்திலிருந்து தியானம் பண்ணும்போது ஓம்காரத்தை போடுறது. பாருங்க, சொல்லி பாருங்க, மூச்சு எடுத்துக்குங்க எல்லோரும். அந்த இம்னு சொன்ன உடனே என்னாகும், மூளை கபால வர்மம் முழுவதும் பேசாதவன் பேசுவான், வாதம் நல்லாயிரும், மூளையில் ரத்த கசிவோ ரத்த கட்டியோ இருந்துன்னா சரியாயிடும். அவ்வளவு வல்லமை. வெறும் இதில் ஜாதி மதம் உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா, வெறும் இம்மு மட்டும் சொல்லிக்கலாம். முஸ்லீமா கிறிஸ்டினா மூச்சு எடுத்துட்டு வரும், மூச்சு எடுத்துக்கணும். மூச்சு எடுத்துக்கணும். பிளட் ப்ரெஷர் நார்மலுக்கு வந்துடும், மனக்கவலை போயிடும், ஸ்ட்ரெஸ் காணாமல் போயிடும். அந்த ஓம்காரத்தை சொன்னாலே பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலும் உள்ளே வந்துடும். கையில் தட்டம் போல் வச்சுக்கனால அந்த அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் வந்துடும், இதுக்கும் வந்துடும். முதல்ல இந்த 5 விரலின் ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம். கட்டை விரல் நெருப்பின் தன்மையை ஈர்க்கும். சொல்லுங்க, நெருப்பின் தன்மையை ஈர்க்கும். ஆள்காட்டி விரல் காற்றின் தன்மையை ஈர்க்கும். நடுவிரல் ஆகாயத்தின் தன்மையை ஈர்க்கும். மோதிர விரல் மண்ணின் தன்மையை ஈர்க்கும். சுண்டு விரல் நீரின் தன்மையை ஈர்க்கும். 5க்கு சொல்லுங்க. கட்டை விரல் நெருப்பு, கட்டை விரல் இது மட்டும் தனியா இருக்கும், லிங்கம் போல இருக்கும், தனி லிங்க முத்திரை. வெற்றி, வெற்றியினுடைய அடையாளம் தனி லிங்கம். இதை வச்சிட்டோம்னா நமக்கு கட்டி வீக்கம் கேன்சராக இருந்தாலும் கரைஞ்சு போயிடும். கொரோனா வந்தபோது லிங்கமுத்திரை பண்ணுங்க, தொண்டையில் இருக்கக்கூடிய சதை கட்டி கரையும். அப்போ தான் நம்ம கேட்டோம். நாங்கள் 10, 30, 35 வருஷமாக போராடிட்டு இருக்கிறோம். வள்ளலார் சொன்னார், கடைவிரித்தன் கொள்வார் இல்லை, கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போகட்டும். நம்ம சொல்லி சொல்லி பார்த்தோம், யாரும் கேட்கல. பேண்ட் ஷர்ட்டு டர்க்கின் போட்டிருந்தேன், மக்கள் நம்பலை. இப்போ தாடி ருத்ராட்சம் எல்லாம் வர்றாங்க, எல்லாம் வர்றாங்க. அப்போ மக்கள் எதுக்கு பயப்படுறாங்கன்னா, தாடி இது வச்சா சொன்னது கேட்குறாங்க. அதில் நல்லவர்களும் இருக்கிறார்கள், மற்றது நம்ம சொல்ல வேண்டாம், அதையெல்லாம் நம்ம போக வேண்டாம். நல்லவர்களே எல்லாம் ஆன்மீகவாதிகள் எல்லாம் நல்லவர்களாகவே இருக்க வேண்டும். ஏமாற்றுவர்களிடம் நாம் போய் ஏமாந்துடக்கூடாது. அப்புறம் இதை வச்ச உடனே மக்கள் அங்கே வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் தான் போதிக்க ஆரம்பித்தேன். இப்போ உலகம் முழுவதும் இந்த அமைப்பு போயிருக்குது. உலகத்திலேயே 18 சித்தர்களுக்கு தனி பெரும் முதல் கோவில் அதுதாங்க. ஆனைமலை மேற்கு தொடர்ச்சி மலையின் ஓரத்தில் சேனைக்கல்வ ராயப்பெருமாள் மலை என்கின்ற அந்த மலை அடிவாரத்தில் 18 சித்தர்களும் அழகாக ஒரே இடத்துல வீற்றிருக்காங்க. ஒரு சித்தமகா சமாதியும் 18 சித்தர்களும் ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா அதுதான். அந்த இடத்துல பசி, பிணி, கல்வி இந்த 3ஐயும் நாங்கள் கொடுத்துட்டு வர்றோம். பசிக்கு உணவு தினந்தோறும் தயாரித்து எங்களுடைய வாகனத்திலேயே ஒரு 650 பேர்த்துக்கு டெய்லியும் பேக் பண்ணி அவங்களுடைய வாழ்விடங்களுக்கு, வாழ தெரியாதவர்கள், வாழ முடியாதவர்கள், வாழ வழிவகை இல்லாதவர்கள், ஆதரவற்றோர், கைவிடப்பட்டோர், அனாதைகள் அல்லது பிள்ளைகள் இருந்தும் துரத்தி விடப்பட்டோர், தெருக்களிலே சுற்றி கொண்டிருப்போர், பேருந்து நிலையங்களிலே படுத்து கொண்டிருப்போர், கோவில்களிலே பிச்சை எடுத்து கொண்டிருப்போர் என தேர்ந்தெடுத்து நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் அதை விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
அதே போல கொரோனா நோய்ங்கிற போது அந்த 2 ஆண்டுகளும் மக்களுக்கு நோய் வராமல் இருப்பதற்காக அந்த மூலிகை 108 மூலிகை குடிநீரை கொடுத்தோம். அந்த 108 மூலிகை குடிநீரை குடிச்சாலே டாக்ஸின்ஸ் போயிடும், நோய் வராது. யாருக்காவது ரொம்ப ப்ராப்ளம் இருக்குதா, நீங்கள் இந்த முத்திரைகளை பண்ணனாலே போதும். இந்த கட்டை விரலை இப்படி உயர்த்தி வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்பு குளிரால் நடுங்குச்சா சரியாயிடும். கட்டி இருந்ததா கரைஞ்சிரும். ஈவன் எக்ஸ்கியூஸ் மீ, பாலிசிஸ்டிக் ஓவரி அல்லது பல்கி யூட்ரஸ், ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் என்லார்ஜ்டு இன் சைஸ், விந்து நாளப்பை வீக்கம், இதை வச்சுட்டு இருந்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக வீக்கம் முத்திரும். இப்படி வச்சுக்கிட்டு இருந்தாலே போதும். என்ன கட்டி, பிரெஸ்ட் கேன்சர் அல்லது போன் கேன்சர், பிரெயின் கேன்சர், அடினோ கார்சினோமா, எந்த கார்சினோமா என்பது புற்றுநோயினுடைய செல்கள். இந்த புற்றுநோயில் எந்த வகை இருந்தாலும் அங்கே வந்தீங்கன்னா 108 கீரைகளை பச்சிலையாக எடுத்து கொடுப்பாங்க. எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும், மரணத்தின் தருவாயில் இருந்தாலும் நாங்கள் அவர்களை கைவிட மாட்டோம். அவர் சொன்னதை போல பார்வை இழந்தவர்களுக்கு பார்வை, அங்கே ஒரு வெண்ணெய் போட்டுடுவாங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு, கண்ணோட இமைக்கு பார்வை வந்துடும், பார்வை வந்துடும். நிறைய இயற்கையாக நீங்களே சொட்டு மருந்து தயாரிக்கலாம். ஆவாரம்பூ, ரோஜா பூ, பன்னீர் ரோஜா பூவையும் அரைச்சு சாயம் போகாத துணியில் அப்படி அரைச்சு அந்த விழுதை புழிஞ்சு எடுத்தீங்கன்னா சாறு வரும். அதை 10 நாளைக்கு ஒருக்கா கண்ணில் விடுங்க, கண்ணு பளிச்சுன்னு குணமாகும். அல்லது பெரிய வெங்காயம் இருக்கு பாருங்க, அதை சொரவிக்கணும். வெங்காயத்தினுடைய விழுதுகளை சொரவி கற்றாழை ஜெல்லை நல்லா கலக்கிக்கணும். கற்றாழை ஜெல்லை ஒரு 7-8 முறை கழுவணும். அதை கலக்கிட்டு கொஞ்சம் தேன், ஒரிஜினல் தேனை கலக்கிட்டு சாயம் போகாத ஒரு துணியில் அதை போட்டு மூட்டையை கட்டி அதை புழிஞ்சோம்னா சாறு வரும். 15 நாளைக்கு ஒரு முறை. அதான் நேச்சுரல் ஐ டிராப்ஸ். இப்போ நம்ம சொன்னதில் என்னங்க, நேச்சுரல் ஐ டிராப்ஸ். இதெல்லாம் செய்ய முடியுமா, செய்ய முடியாதா? நாங்கள் எல்லாமே சொல்லித்தர்றோம். செய்ய தெரியலையா ஃபோன் பண்ணி கேளுங்க, நாங்கள் தொலைபேசியில் கூட சொல்லிடுவோம் இப்படி பண்ணுங்கன்னு. அங்கே வந்தால் சனி ஞாயிறு பயிற்சி கொடுக்குறோம். உணவு, தங்க இடம், பயிற்சி எல்லாம் இலவசம். டாக்டருக்கும் அங்கே இப்போ டாக்டர் ஒருத்தர் வெளியே இருக்கிறாரு, டாக்டருக்கும் இப்போ காசு இல்லை. ஏன்னா இந்த மனித சமுதாயம் நல்ல நோயின்றி வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த உடலை உயிரை அர்ப்பணிச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கோம். நோயற்ற வாழ்வு, அதுல மருந்தெடுக்காம வாழ்வதற்குண்டான அத்தனை யுத்திகளும், ஜல மருத்துவம், பிரபஞ்ச மகா மருத்துவம், வாசிய காற்றிலேயே மருந்து, காற்றே மருந்து. அதை எப்படி எடுத்துக்கணும், எந்த நோயை எப்படி போக்கணும், அதுக்கு பேர் வாசிய மருத்துவம், கீரை மருத்துவம், மூலிகை மருத்துவம், யோகா மருத்துவம், முத்திரை மருத்துவம் எல்லாம் நிறைய சொல்லித்தரோம். ஒன்றுக்கும் கூட மருந்து இல்லை. இயற்கையிலே ஆரோக்கியம். அங்கே வர்றவங்கெல்லாம் ஏன் தொடர்ந்து கூட்டமாக வர்றாங்கன்னா மருந்து கொடுக்காத ஒரு இடம், அதனால் வர்றாங்க. அப்படியே மருந்து கொடுத்தாலும் அது உணவாகத்தான் இருக்கும். அப்படியே மருந்து கொடுத்தாலும் ஹார்ட் அட்டாக்கா சேலஞ்சு. நான் ஒரு பாட்டில் ஒரு சிறப்பு கொடுக்குறேன், வேற ஒன்றும் கிடையாது. பூண்டு சாறு, இஞ்சி சாறு, எலுமிச்சை சாறு, ஆப்பிள் சாறு, தேன், 5 கலவை வெளியில் வச்சுருக்காங்க. இதை வாங்கி குடிச்சு பாருங்க. ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு காலை உணவுக்கு முன், உணவுக்கு பின் ஒவ்வொரு மூடி 1/4 டம்ளர் சுடு தண்ணி, மதியானம் உணவுக்கு முன், உணவுக்கு பின் ஒரு மூடி 1/2 டம்ளர் சுடு தண்ணி, இரவு ஒரு மூடி 1/2 டம்ளர் சுடு தண்ணி, முன்னாடி பின்னாடி 6 முறை எடுத்துங்க. அந்த அட்டாக் வந்தவங்களுக்கோ அடைப்பு வந்தவங்களுக்கோ அன்றே அது விலகும். ஒரு 10 நாள் எடுத்துட்டிங்கன்னா போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பாருங்க, பிளாக்கும் இல்லை, 85% பிளாக்கு, 90% பிளாக்கு, ஒன்றுமே இருக்காது. வெள்ளை பூண்டை வீட்டில் வச்சு வறுத்துக்கிட்டுங்க, ஒரு 10-20 பல்ல அப்படியே வறுத்து அப்படி சாப்பிட்டாலே வெள்ளை பூண்டினுடைய அதில் வெள்ளை பூண்டில் என்ன இருக்குன்னா சல்ஃபர் கண்டென்ட் இருக்குது. சல்ஃபர் கண்டென்ட் நிறைந்த அதிகமான பயன்படுத்தக்கூடிய ஒரே மூலிகை கார்லிக், வெள்ளைப்பூண்டு. வெள்ளைப்பூண்டை சில பேர் பயன்படுத்தி சாமி கும்பிட்றதுனால வெள்ளைப்பூண்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நோய்க்கு அருமருந்து, இதய கோளாறு வரவே வராது. அதே போல் கைகளை விரித்து இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இதய கோளாறு வராது, ஹார்ட் அட்டாக் வராது. இதில் என்ன அப்படின்னா பகலில் நமக்கு அசைவு இருக்கிறது, ஹார்ட் அட்டாக் வராது. இரவு தூங்குகிற போது தூங்கின மாதிரியே போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன காரணம்னா அந்த இரத்த குழாயில் நைட்ரிக் ஆக்சைடு அசைவற்ற நிலையில் ப்ரொடியூஸ் ஆகாது. ஆனால் கைகளை இப்படி வச்சு பாருங்க, இப்படி வச்சு பாருங்க, இப்படி வச்சு மார்பு மேலே படுத்துக்கலாம். தூக்கம் வரும்போது அதே கையெடுத்துக்கும். இரவு முழுவதும் உங்கள் இதயம் பாதுகாக்கப்படுகிறது. இரவு முழுவதும் உங்களுடைய இதயம் பாதுகாக்கப்படுகிறது. குடிச்சு இரவு நேரத்தில் சுடு தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காரணும். அதே போல் படுக்கையிலிருந்து விருக்குன்னு துளி எந்திரிக்கூடாது, அட்டாக் வந்துடும். எந்திரிக்கணும், ஒரு 2 நிமிஷம் அமைதியாக உட்காரணும். அதற்கப்புறம் எந்திரிச்சு உடனே போனோம்னா, ஏன்னா உடம்புல ரத்த நாளங்களில் ரத்த ஓட்டம் சீராக இருக்காது. மூளைக்கு வேண்டிய ரத்தம்
சரியா போகாது. படுத்திருக்கிற போது மூளைக்கு வேண்டிய ரத்தம் படுத்திருக்கிற போது சீராக போகாது. எந்திரிச்சுன்னா விருக்கும். ஒருத்தர் போய் தட்டி எழுப்புறதும், ஒருத்தர் போய் திடீர்னு அதிர்ச்சிக்குள்ளாக்குறதும் மூளை ஸ்தம்பிச்சு போயிடும், வாதம் வந்துடும், அட்டாக் வந்துடும். அதனால் தூங்குகின்றவர்களை மெதுவாக எழுப்ப வேண்டும். எந்திரிச்ச உடனே அவங்கள அடுத்த செகண்டே வேலை பண்ணுன்னு சொல்லக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கணும். கொஞ்சம் சிறிது தண்ணீரை குடிக்கணும். இந்த கைகளை கால்களை தட்டிட்டு நார்மலுக்காக இருக்கும் அப்படின்னதுக்கு அப்புறம் தான் வெளியே வரணும். விருக்குன்னு துள்ளி எந்திரிப்பதோ, காலையில் எந்திரிச்சோன்னா அடுத்த ஐயோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு எந்திரிக்கிறதோ தவறான விஷயம். அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அதே போல் உணவு சாப்பிட்ற போது பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது, தொலைக்காட்சி பார்க்கக்கூடாது. நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், டிவி சீரியலை போட்டு வச்சுக்கிட்டு அதான் பண்ணுறோம். உணவு சாப்பிடுகிற போது கவனம் முழுக்க எங்கே இருக்கணும், உணவில் இருக்கணும். அதில் காலையில் உண்ணும் உணவு ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். ஏன்னா காலையில் சாப்பிட்ற உணவு தான் அந்த நாள் முழுவதும் நல்ல பாடுபடுவதற்கு. ஏன்னா நிறைய பேர் காலையில் சாப்பிட்றதே இல்லை. காலையில் உண்ணும் உணவு ஆரோக்கியமானதாக இருக்கணும். அதில் சித்தர்கள் சொல்றது அவித்ததும் முளைத்ததும் ஆயுளுக்கு விருத்தியாம். அவித்ததும் முளைத்ததும் ஆயுளுக்கு விருத்தியாம். ஆவியில் வெந்த உணவுகளும் முளைகட்டின பயிர்களும் இதில் சுண்டல் போன்ற இதுகளையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலையில் இந்த விரதம் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க பாரு, அவங்களெல்லாம் கூப்பிட்டு வரணும். என்னென்னு, ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு விரதம், திங்கட்கிழமை சந்திர பகவானுக்கு விரதம், செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு விரதம், புதன்கிழமை ராகு கேதுவுக்கு விரதம், வியாழக்கிழமை குரு பகவானுக்கு விரதம், வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு விரதம், சனிக்கிழமை பெருவாளுக்கு விரதம். அடுத்தது புஷ்ப வாகனம் வந்து நிற்கும். ஆமா, எல்லா விரதம்னா என்ன, தம்மை விருத்தி செய்தல் தானே விரதம். தம்னா தம்ங்கிறது பலம், உடம்ப பலத்தை மேம்படுத்தணும், அதுதான் விரதம். அதுக்கு என்ன பண்ணலாம், விரதம் இருங்க வேண்டான்னு சொல்லல, கண்டிப்பா இருக்கணும். எப்படி, பழங்களை எடுத்துக்கொள்ளலாம், பச்சை காய்கறிகளை எடுத்துக்கலாம், பழங்களை எடுத்துக்கலாம், ஃப்ரூட் சாலட், அடுத்து எல்லா பழத்தினுடைய கலவையை சாப்பிட, இதுதான் விரதம். நீ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சாமிக்கு விரதம் இருந்துட்டு உள்ள குடல் உள்ளுக்குள்ள சுரக்கக்கூடிய அந்த குடல் என்னாகும், நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கும். நம்ம எஜமானர் வேலையில் இருக்கிறாரு, 1 மணி நேரம் கழிச்சு சுரக்கலாம் அப்படின்னு அதுக்கு தெரியாது, சுரந்துரும். அரைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையா, அரிக்கும், புண்ணாகும், அசிடிட்டி, அல்சர், அதுக்கப்புறம் அசிட்டிக் அல்சர், பெப்டிக் நிறைய சொல்றாங்க. அதுவும் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் பார்த்தா ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்னு வந்துடும். ஆளை கொல்ற நோய், மஞ்சள் காமாலையில் ஆளை கொல்லும் நோய் தான் ஹெப்படைட்டிஸ் பி. ஜாண்டிஸ் வந்துடும். இந்த புண்ணு அரிச்சு பெருசாகும். ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அந்த புண்ணு வளர்ந்து புற்றாகும். அப்போ கேன்சர் வர்றதுக்கு யார் காரணம், நம்ம தான் காரணம். எந்த நேரத்தில் உணவு போடணுமோ அந்த நேரத்தில் உணவு போடுறதில்ல. வெள்ளையா சாப்பிட்ற சாப்பாடு சிகப்பு ரத்தமா மாறும் அதிசயம். வெள்ளையா சாப்பிட்ற சாப்பாடு சிகப்பு ரத்தமா 3/4 மணி நேரத்தில் சிகப்பு ரத்தமா மாறும். ஆனா நாம இந்த உடலினுடைய அதிசயத்தை, இயற்கை கொடுத்த கொடையை புறக்கணிக்கிறோம். சாப்பிட நேரமில்லை போயிடுறோம். இது தாங்காது, அரிக்கும். ஒரு நோய் வருவதற்கு காரணம் அவனே காரணம், முழுமையான காரணம் அவன்தான். நம்ம அந்தந்த நேரத்தில் கொஞ்சமாவது சாப்பிடணும். இன்றிலிருந்து சாப்பிடுவீர்களா அந்தந்த நேரத்துக்குள்ள? சாப்பிடாட்டி என்ன வரும், உங்களை பயப்படுத்தல. இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க ஆரோக்கியமா இருக்கணும், உங்களை பயப்படுற அந்தந்த நேரத்திற்கு முதல்ல உணவை சாப்பிடணும். நீங்கள்லாம் என்ன, நீங்க உணவை சாப்பிடவில்லை என்றால் நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீர்கள் என்று பெயர். எப்படி தெரியுங்களா, நீங்க நல்லா இருந்தாதான் நீண்ட நாள் ஆரோக்கியமாக இருந்து அந்த குழந்தைகளை இமாலய வளர்ச்சிக்கு கொண்டு போக முடியும், திருமணம் பண்ணி வைக்க முடியும், குழந்தைகளை பார்க்க முடியும், அவங்களுக்கு வேண்டியதை செய்ய முடியும். நம்மளே பார்த்து அப்படி பொங்கும் பொசுக்குன்னு இருந்தோம்னா என்ன ஆயிரும், முடிஞ்சு போச்சு. அப்புறம் எப்படி? அப்ப அதுதான் சொல்றேன், இன்டைரக்டா நீங்க குழந்தைகளுக்கு என்ன செய்றீங்க, உங்க உடம்பை பாதுகாக்காமல் தவறுவது உங்கள் குழந்தைகளுக்கு செய்யும் துரோகம். இதுக்கு மேல வார்த்தைகளே இல்லை. உங்க உடம்ப பாதுகாத்தா தான் உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. உங்க உடம்ப பாதுகாத்தா தான் அந்த குழந்தைகளோட வளர்ச்சிக்கு பெரிதும் அடித்தளம் விடும். அதுல யாருமே தொய்வடைஞ்சிடக்கூடாது. நீங்க ஆரோக்கியம், நேரத்துக்கு சாப்பிடுங்க, உடம்ப பார்த்துங்க. இந்த பயிற்சிகளை எல்லாம் எடுத்துக்கணும், சரிங்களா? கட்டை விரல் நெருப்பின் தன்மை, ஆள்காட்டி விரல் காற்றின் தன்மை. ஆள்காட்டி விரல், கட்டை விரல். எனக்கு காதே கேட்கலையே, தூக்கம் வருதுங்களா? இடி முழங்குற மாதிரி முழங்குறேன், அப்பவும் தூக்கம் வருதா? கட்டை விரல்
ஆள்காட்டி விரல் பாருங்க, கட்டை விரல் நெருப்பு, ஜோதி, அருள் பெரும் ஜோதி, பரமாத்மா. ஆள்காட்டி விரல் காற்று, ஜீவாத்மா. கட்டை விரல் நெருப்பு, பரமாத்மா. ஆள்காட்டி விரல் காற்று, நம்ப ஜீவாத்மா. இப்போ 30 வயசு வரைக்கும் இவனுக்கு ஆன்மீகம்னா என்னன்னு தெரியாது. அதுக்கு மேலதான், ஏன்னா அந்த வயதிற்குரிய அத்துணை பக்குவ நிலைகளும் அவனுக்கு இருக்கும். துள்ளி குதித்தல், விளையாடுதல், வேறு பாலினத்தை பார்த்தல், அதில் போய் நல்ல சரண்டர் ஆயிடுவாங்க. அப்புறம் உலக வாழ்க்கை எல்லாம் போயிடும். இந்த 30 வயசுக்கு அப்புறம் அவனுக்கு ஏதாவது வரும். அப்பனே நீ எங்க இருக்கிறாய்? அது வரைக்கும் அப்ப எங்க இருக்கான்னு தெரியாது. அப்பனே நீ எங்க இருக்கிறாய்? ஏன்னா இவனுக்கு ஒன்று வந்துருச்சு. அப்பதான் ஏண்டா இந்த சோதனை, அவரா சோதனை பண்றாரு, இறைவனா சோதனை பண்றாரு, நீதானப்பா அவரை சோதனை பண்ற. அப்பதாங்க அடர்ந்த வனத்திலா, ஓடும் நதியிலா, வீசும் காற்றிலா, பனிமலையினிலா, விழும் அருவினிலா தேடுறான் தேடுறான். பாருங்க, தேடுறான் 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 தேடிட்டான். 90 விழுக்காடு இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை தேடினால் பரமாத்மாவும் உன்னை நோக்கி 10% வரும் என்கின்ற ஒப்பற்ற தத்துவம் தாங்க இந்த சின்முத்திரை. செஞ்சு பாருங்க, இதை செஞ்சு பாருங்க. இந்த கட்டை விரல் பரமாத்மா உன்னை அடைய வேண்டும் என்றால், பரமாத்மாவை நீ அடைய வேண்டும் என்றால் 90 விழுக்காடு நீ இறையை தேட வேண்டும். பாருங்க, தேடுது 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 தேடுது. கட்டை விரலை மேல தூக்காம இந்த ஜீவன், அதான் கட்டை விரல், அந்த இறை ஆற்றல் நமக்குள்ள வராம எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் இந்த ஒப்பற்ற தத்துவம். மீதி இருக்கக்கூடிய இது பரமாத்மா ஜீவாத்மா. பரமாத்மா ஜீவாத்மாவை தேடுகிறது, ஜீவாத்மா பரமாத்மாவை தேடுகிறது. 90 விழுக்காடு தேடுகிறது. 90 விழுக்காடு தேடணும்னா, அடே இவன் 90 விழுக்காடு வந்துட்டான், நம்மளே அவங்ககிட்ட போயிடலான்ட்டு அந்த இறையும் உங்களை நோக்கி வரும் என்கின்ற ஒப்பற்ற உயர்ந்த தத்துவம் தான் இந்த சின்முத்திரை. இது காற்று, ஜீவனுக்கு மேம்பாடு எல்லாமே கிடைக்கும். இது அடுத்தது பார்த்தீங்கன்னா மீதி 3. உயரமானது ஆகாயம், உயரமான விரல் நடுவிரல். உயரமானது ஆகாயம், உயரமான விரல் நடுவிரல். ஆகாயத்துக்கு கீழே பூமி, மண்ணு, மோதிர விரல் தங்கம், பூமியிலிருந்து எடுக்கிறோம், மோதிரத்தை போட்டுக்கிறோம், செஞ்சு அழகு பார்க்கிறோம். அடுத்தது பூமியை தோண்டனா கீழே தண்ணீர். புரிஞ்சுங்க, கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல். ஆஹா, என்ன அழகு! பள்ளிக்கூடத்தில் போய் கூட படிக்கல, ஒரே முறை சொல்லி கொடுத்தா டப்புன்னு பிடிச்சிட்டீங்க. கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல், மணி அறிவிப்பு மணி வந்துருச்சு. அதனால் இதை மட்டும் சொல்லிட்டு நிறைய இருக்குது, எண்ணற்ற இதை கொடுக்கலாம். இந்த ஹார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கட்டை விரல் நெருப்பு இருக்குது பார்த்துட்டிங்களா, இது அதிகமானா பன்றி காய்ச்சல், பறவை 99 டிகிரி, 100 டிகிரி, 101 டிகிரி வந்துச்சுன்னா நம்மளால இயங்க முடியாது. அது குறைஞ்சி வச்சுன்னா பாடி ஐஸ் மாதிரி ஆகிடும். சமநிலையில் வச்சுக்கணும். அதே மாதிரி ஆள்காட்டி விரல் காற்று, காற்று சக்தி அதிகமாயிட்டா மூச்சிறைப்பு நோய்கள் இங்கிருந்து நடந்தா கெஸ் வாங்கும். அந்த காற்று சக்தி குறைஞ்சு போயிடுச்சுன்னா காற்று சக்தி குறைஞ்சு போயிடுச்சுன்னா மூச்சு, அதாவது எல்லா நோயும் வந்துருதுன்னு வச்சுங்களேன். ஆஸ்மா, வீசிங், சளி, சைனஸ், தும்மல், இருமல் எல்லாம் வந்துடும். காற்று சக்தி சமமா இருக்கணும். சமமா இருந்தா ஜெயிச்சிடலாம். சமமா இல்லைன்னா தோத்துருவோம், நம்ம உடம்புக்கு தெரியலாம ஆயிடும். இந்த இடத்துலயும் அந்த சக்தி கொண்டு வரணும். அதை மட்டும் சொல்லிட்டு நிறுத்திக்கிறேன். அடுத்தது நடுவிரல், ஆகாயம். ஆகாயத்தோடு தொடர்புடையது கபாலம். ஆகாயத்தோடு தொடர்புடையது கபாலம். கபாலத்துக்குள்ள என்ன இருக்கு? இருக்கா? கபாலத்துக்குள்ள என்ன இருக்கு? மூளை இருக்கிறது. இப்போ இந்த கபால வர்மம், அதான் நடி இப்படி வச்சுட்டோம்னா கபாலத்துக்குள்ள இருக்கக்கூடிய மூளை செவ்வனே இயங்கணும். இப்போ நான் இருக்கிறேன், வெள்ளை சட்டம் போட்டிருக்கிற குரல், உரத்த குரல்ல பேசுறேன். நான் சித்தர்கள் எல்லாம் சொல்லுவேன். அகத்தியர், திருமூலர், போகர், பாம்பாட்டி, கருவூரார், புலிப்பாணி, பதஞ்சலி, சிவவாக்கியர், சட்டமுனி, கோரக்கர், அழுகணி, காலங்கி, கும்பமுனி, தன்வந்திரி, கொங்கணர், இடைக்காடர், குதம்பையர், தேரையர், ராமதேவர், நந்திதேவர், மச்சமுனி, கமலமுனி, சுந்தரானந்தர், வான்மீகர், புலஸ்தியர், புன்னாக்கீசர், அகப்பேசித்தர், காகபுஜண்டர், சொல்லிட்டே போலாம். பட்டினத்தடிகள் சொல்லிட்டே போலாம். அப்போ என்னுடைய மூளை எத்தனை சதவீதம் வேலை செஞ்சா நான் இவ்வளவு தூரம் சொல்ல முடியும்? 100%. கை தட்டுங்க.
ஆ. சரி, இப்போ நான் திருப்பி உங்களை கேட்குறேன். நான் இங்கே உட்கார்ந்துருக்கிறேன். எனக்கு என்னுடைய பேச்சு அந்த சித்தர்களுடைய பொசிஷனு கூட சொல்ல முடியும். அகத்தியர், திருமூலர், போகர், பாம்பாட்டி, கருவூரார், புலிப்பாணி, பதஞ்சலி, சிவவாக்கியர், சட்டமணி, கோரக்கர், அழுகணி, காலங்கி, கும்பமுனி, தன்வந்திரி, கொங்கணர், இடைக்காடர், குதம்பையர், தேரையர், இப்படி 18 அந்த பொசிஷனு கூட என்னால் சொல்ல முடியும். அப்போ என்னுடைய மூளை எத்தனை சதவீதம் வேலை செய்தால் நான் இப்படி பேசுவேன்னா அவங்க 100% சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் எல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு எத்தனை சதவீதம் வேலை செய்யுது? ஏங்க 200%? அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. அவர் 50%. வேற யாருங்க? எவ்வளவு கேட்கல? 1%? 1%? 100% விழிப்புணர்வோட கேட்குறீங்க. அப்போ உங்களுக்கு தூக்கம் வரல, நல்லா தான் பேசியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். சரி, எனக்கு நானே கை தட்டிக்கிறேன். சரி, அடுத்து பாருங்க. என்னதான் நான் பேசினாலும், என்னதான் விழிப்புணர்வை உங்களுக்கு கொடுத்தாலும், என்னுடைய மூளையினுடைய செயல்பாடு 3% தான். 3%க்கே இந்த ஆட்டம், இந்த பாட்டு, இந்த கூத்து, இந்த சத்தம். அப்படின்னா 4% ஆயிட்டா நான் விஞ்ஞானியா இருப்பேன். 5% ஆயிட்டா அப்படி வானத்தில் பறப்பேன். எல்லாத்துக்குமே அவ்வளவுதான். இந்த சதவிகிதத்தை அதிகரிக்கிறதுக்கு தான் இந்த யுத்திகளை எல்லாம் சொல்றோம். மிகப்பெரிய விஞ்ஞானிகளுக்கே 4% தான் வேலை செய்யுது, 96 வேலை செய்யல. அதுக்கு எத்தனை இது? இப்ப சொல்லுங்க, எனக்கு 3% வேலை செய்யுதுன்னு சொல்றேன். இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எத்தனை சதவீதம்? ஐயா, உங்களுக்கும் அதே 3% தான். நிறைய செய்திகளை தெரிந்ததால் நான் இங்கே, தெரிய போவதால் நீங்க அங்க. நாளைக்கு நீங்களும் தெரிஞ்சுட்டா என்ன மாதிரி இங்க வந்து உட்காரலாம். ஒன்றும் வேற்றுக்கிறது, எல்லோருமே சமம். எல்லோருமே சமம் தான். யாரும் ஆற்றலில் உயர்ந்தவர்களும் இல்லை, தாழ்ந்தவர்களும் இல்லை. எல்லோருமே ஆற்றலை கொண்டவர்கள் தான். யாரு சாதனை புரிந்தாலும் வானத்திலிருந்து பொத்தென்று குதித்து விடவில்லை. வாழும் வாழ்க்கையிலே தன்னுடைய அனுபவத்தை அப்படியே மெருகேற்றி மிகப்பெரிய சாதனைகளை செய்கிறார்கள். நீங்களும் சாதிக்க பிறந்தவர்களே, சாதியுங்கள். உங்களாலும் முடியும், உங்களாலும் முடியும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். பசுமை வனத்தை உருவாக்குங்கள். சரிங்களா? இது நீங்க ஒரு வேண்டுகோள் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஆகாயத்தினுடைய சக்தி அதிகமாயிட்டா தன்னை போல பேசுவான், தன்னை போல வளருவான். சங்கிலி போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. ஆகாய சக்தி அதிகமாயிட்டா கண்ணு கூசும், ஆகாய சக்தி குறைஞ்சு போயிட்டா பார்வை மங்கும். ஆகாய சக்தி அதிகமாயிட்டா காதுல ஒரு சங்கு ஊதும், கண்ட்ரோல் இருக்காது. அது குறைஞ்சு போயிட்டுனா காது கேட்காது. அதே போல சுவை அரும்புகள் வேலை செய்யாது. பல்லு கூசும், அதிகமாயிட்டா குறைஞ்சு போயிட்டா ஆடும். பல் சக்தி, பல்லு ஆடும். அல்லது சுவை அரும்புகள் வேலை செய்யாது. என்ன வாசனை கொண்டு வைங்க, வாசனையே தெரியலம்பாங்க. சில பேர்த்துக்கு நாக்கில் டேஸ்டே மண்ணு மாதிரி இருக்குதும்பாங்க. இதுக்கெல்லாம் ஆகாய சக்தி தான் காரணம். ஆக ஆகாய சக்தி அதிகமானால், கபாலம் என்பது எலும்பு, எலும்பு வகை நோய்கள் அனைத்திற்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆகாய சக்தி தான். அடுத்தது மண் சக்தி. எதையும் சொல்லித்தரதுக்கு நேரம் இல்லை. மண் சக்தி, மண் சக்தி அதிகமாயிட்டா, மண் சக்தி அதிகமாயிட்டா உள்ள சுரக்கக்கூடிய சுரப்பிகள் அதிகமாக சுரக்கும். அடிக்கடி பசிக்கும், அடிக்கடி பசிக்கும். வெள்ளையா சாப்பிட்ற சாப்பாடு சகப்பு ரத்தமாக மாறும். சக்தி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மலக்குடல் வர்மம் இயங்கும். மலச்சிக்கல் வராது, பைல்ஸ் வராது. அதிகமாயிட்டா வரும், குறைஞ்சிட்டா வராது. மண் சக்தி குறைஞ்சு போயிடுச்சுன்னா உள்ள போட்ட சாப்பாடு சாப்பாடாவே இருக்கும், ஜீரணமாகாது, கொமட்டிட்டு வரும், வாந்தி வரும், மயக்கம் வரும். வாந்தி வரும், மயக்கம் வரும். இதெல்லாம் நம்ம மாத்துறதுக்கு நீங்க இந்த முத்திரை வச்சுக்கணும். சரிங்களா? அப்படியே சொன்னது இந்த முத்திரை கட்டி வீக்கம் கரையிறதுக்கு. இது ஆஸ்மா, வீசிங், சளி, சைனஸ், தும்மல், இருமல், டஸ்ட் அலர்ஜி, ஹார்ட் டிசீஸ், பிளட் பிரஷர். இது மனநோய், ஸ்ட்ரெஸ் போயிடும், தூக்கமின்மை காணாமல் போயிடும். ஆழ்நிலை தியானத்துக்கு போகலாம். இது பண்ணனாலே கண் பார்வை, காது கேட்கும் தன்மை, சுவை அரும்புகள் வேலை செய்யும். வலி, எலும்பு வகை நோய்கள், ஈவன் இஃப் இட் இஸ் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், மூட்டுவாதம் காணாமல் போயிடும். சர்விக்கல், C4 C5 உள்ள ப்ராப்ளம், அல்லது வேற எந்த ப்ராப்ளம், அல்லது L1 L6 வரைக்கும், L4 L5, அதில் S1 டிஸ்க் பல்ஜு. டிஸ்க் பல்ஜுனா எலும்பு வீங்கும். எலும்பு எங்காவது வீங்குமா? நம்ம அப்படியெல்லாம் வாங்கிட்டு வருவோம். டிஸ்க் இங்கே நின்று வேலை செய்ய முடியாது.
அந்த இடுப்பில் பின்னாடி அந்த குழி இருக்கிற இடத்துல ஒரு 4 நிமிஷம் 4 விரலால் தட்டுங்க, ராஜ கம்பீரம் வந்துடும். ஆக எலும்பு வகை நோய்கள் போகணும்னா பாருங்க இந்த ஆகாய முத்திரை. ஜீரண மண்டல கோளாறு, கல்லீரல் மண்ணீரல் கோளாறு போகணும் அப்படின்னா இந்த முத்திரை. ஜல முத்திரைங்கிறது உடம்பு உஷ்ணத்தை தவிர்க்கும். ஆண்மை குறைபாடும் பெண்மை குறைபாடும் வராது. விந்தணுக்கள் அதிகமாக பிறக்கும். பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் நீங்கும். ஏன்னா இந்த உஷ்ணம் தான் எல்லாத்துக்கும் காரணம். கரு உருவாவதில் தாமதமா இந்த முத்திரை பண்ணணும். ஆண்கள் வீரியம் இல்லையா, இந்த முத்திரையை பண்ணணும், ஜல முத்திரை. இதை பண்ணிட்டீங்கன்னா எந்த விதமான ஆற்றலும் நமக்கு போகாது. இதை எப்படி சமமாக வச்சுக்கிறதா கடைசியில் பாருங்க, இதையெல்லாம் பண்ணிட்டு இந்த கையை 5 வச்சு இப்படி மேலே தூக்கி நம்ம தலையை அப்படி கூச்சிக்கிட்டோம்னா பிரபஞ்ச மகாசக்தி ஒன்று அதிகமான ஒரு நோய் குறைஞ்சா ஒரு நோய் சமமாயிடும், சரிநிகர் சமானமாக மாறிவிடும். இதுக்கு பேர் இஷ்ட சித்தி முத்திரைன்னு பேர். ஆக அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நிறைய செய்திகள் என்னால் சொல்ல முடியல. இருந்தாலும் இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண உங்களுக்கும், கலை நிகழ்ச்சிகள் நடத்தினவங்களுக்கும், இந்த விழாவை நடத்துகின்றவர்களுக்கும், இந்த விழாவுக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், இந்த விழாவினை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும், அறங்காவலர்கள் ஆயிரக்கணக்கான பேர்களுக்கும், மரங்காவலர்கள் ஆயிரக்கணக்கான பேர்களுக்கும், அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி 16 விதமான செல்வங்கள், கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, நோய் நொடியில்லாத வேகம், மாளாத வார்த்தை, தாளாத கீர்த்தி, துன்பமில்லாத வாழ்வு, கோணாத கோன், குறையாத நிதியம், அறிவுடைய மக்கள் பேறு, அன்பான இல்வாழ்க்கை, அசையா மன உறுதி, இழைக்காத ஈகை குணம், பிரம்மத்தின் அருள் கருணை, அருவமாய் தோன்றிய சித்தர்களினுடைய பேரருள் கடாட்சம் ஆகிய 16 செல்வங்களையும் பெற்று என்றென்றும் இன்புற்று வாழ்க வளர்க உயர்க. ஐயா அவர்கள், வேதாத்ரி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் என்று சொன்னார். என்ன ஒரு ஒப்பற்ற வார்த்தை! அதற்கு இணையாக எந்த வார்த்தையும் இல்லை. அதில் இங்கே நடத்துகிறவங்களெல்லாம் அந்த வாழ்க வளமுடன் அந்த அமைப்பில் இருக்கிறவங்கிற போது பணிந்து வணங்குகிறேன். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. அவங்க எல்லாம் சேர்ந்ததுனால தான் இதை சாதிக்க முடிஞ்சுது. எங்களுடைய அமைப்பு வாழ்க வளர்க உயர்க என்ற மந்திரத்தை நாம் கொண்டு போகிறோம். எங்கெல்லாம் இந்த வாழ்க வளர்க உயர்க ஒட்ட வச்சுருக்காங்களோ வந்திருக்கக்கூடிய எதிரியும் அதை பார்த்து வாழ்த்துவார். ஆக இந்த வாய்ப்பினை கொடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் இரு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பணிந்து அன்போடு நன்றிகளை காணிக்கையாக்கி மீண்டும் வாய்ப்பு கிடைக்கின்ற போது உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.